கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மத்தியான வேளையில் இந்த ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெளிவாய் நடத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை, 247வது பக்கம், புதிய ஏற்பாடு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்றேன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு கேள்வி உங்களை பார்த்து, லைவ்ல இருக்கிறவங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கே? ஆதியில ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதனுக்குள்ளே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. நீங்களே, நானே, நாமே அந்த ஆலயம். அப்ப நாம் ஆலயமா இருந்தா ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இந்த ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கினார், எப்தா மேல ஆவியானவர் இறங்கினார், தாவீது மேல ஆவியானவர் இறங்கினார், சவுல் மேல ஆவியானவர் இறங்கினார். பழைய ஏற்பாடு முழுசு நீங்க பார்த்தீங்கன்னா இறங்கினாரு ஏறினாரு, இறங்கினாரு ஏறினாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் மேல் வீட்டில் இறங்கினாரு. இன்றைக்கு வரையும் இறங்கினவராகவே நமக்குள்ளே அவர் இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப என்ன உங்களுக்கு உண்டு? விடுதலையும் உண்டு. ஆவியானவர் மட்டும் உனக்குள்ள வந்துட்டாருன்னா உனக்கு விடுதலை வந்துடும். இன்னைக்கு ஏன் விடுதலை இல்லை தெரியுமா? நீ ஆவியானவரை மடந்து கடிக்கப்பட்டு அவரை தட்டி விடுறதுனாலதான் உனக்கு விடுதலை இல்லை. நீங்க ஆவியானவர் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா, ஆவியானவரை நீங்க கனப்படுத்திட்டீங்கன்னா, ஆவியானவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா, ஆவியானவரை அறிஞ்சு கொண்டீங்கன்னா, ஆவியானவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆவியானவர் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேதம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, அது ஒருவேளை உனக்குள்ளேயோ, அல்லது உன் கணவனுக்குள்ளேயோ, அல்லது உன் பிள்ளைகளுக்குள்ளேயோ, அல்லது நீ போற சபைக்குள்ளேயோ, அல்லது நீ இருக்கிற வீட்டுக்குள்ளேயோ, எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப ஆவியானவர் இருக்கிற இடத்துல நிச்சயமாய் விடுதலை உண்டு. பாருங்க, இயேசு பேதுரு வீட்டுக்கு போனாரு. போன உடனே அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? மாமி சுகமாகிட்டாங்க. அப்ப இயேசு உள்ள போனாருன்னா சுகம் நடக்கும். சகை வீட்டுக்குள்ள இயேசு போனாரு, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அப்ப இயேசு போன வீட்டுக்கு ரட்சிப்பு வருதுன்னா ஆவியானவர் எங்க வர்றாரோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு செய்தி ஒரு விடுதலையை குறித்து நான் உங்களோடு பேச ஆவியானவராலே உந்தி தள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த விடுதலை, மெய்யான ஒரு விடுதலை உங்களுக்கு வேணும்னா நீங்க இடம் கொடுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, ஆவியானவருக்கு நீங்க உங்க உதடை, உங்க மனதையும், உங்க உணர்வையும், உங்க இருதயத்தையும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும், உங்கள் நாடி நரம்புகள் எலும்புகளையும், உங்களுடைய முழு சரீரத்தையும் ஆவியானவருக்கு நீங்க திறந்து கொடுத்தால் ஆவியானவர் உள்ள வர ஆரம்பிச்சிருவாரு. நீங்க தான் கூப்பிடணும். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஏசப்பா சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் போய் தேற்றரவ் ஆளனை உங்களிடத்துல அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்குள்ள தங்கி இருப்பாரு. உலகம் அவரை அறியாது, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனா நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் பிதாவினிடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, வரப்போகிற காரியங்களை எல்லாம் முன் அறிவிப்பாரு. அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து அனுப்பப்பட்டபடியினா அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ஏசப்பா ஆவியானவரை குறித்து அழகா சொல்லி இருக்கிறாரு. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ஆவியானவருக்கு ஒரு அழகான பெயரு தேற்றரவாளர். அப்படின்னா தேற்றுகிற ஆவியானவர்.
திடப்படுத்துகிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உங்களை தட்டி கொடுக்கிற ஆவியானவர், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆவியானவர், சமயத்துக்கு ஏற்ற வழிகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற ஆவியானவர், என்ன வார்த்தையை நீ பேச வேண்டும் என்பதை உன்னுடைய நாவிலே போடுகிற ஆவியானவர். அந்த ஆவியானவரை மட்டும் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொண்டு விடுதலையின் மகனாக, விடுதலையின் மகளாக, நப்தலியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இங்கே இருந்து வெளியே கொண்டு போவாரு. 12 பேர்கள் யாக்கோப்புக்கு முன்னாடி நிற்கிறார்கள். 12 பேரையும் யாக்கோப்பு ஆசீர்வதிக்கும் பொழுது நப்தலியை என்று சொல்லப்பட்ட ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நப்தலி நீ விடுதலை பெற்ற பெண்மானா இருப்பாய். மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லப்படல. யோசேப்பை பார்த்து சொல்றாரு கனிதரும் செடிங்கிறார். ரூபன் நீ மஞ்சத்துல ஏறின, அதனால நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொன்னாரு. இப்படி ஒவ்வொருத்தனையும் சொல்லிக்கிட்டே வராரு. சிமியோனையும் லேவியும் சொல்றாரு, உன் கோபங்கள் சபிக்கப்படுவதாக, உன்னுடைய முற்கோபத்தினால நீ பெரிய ஒரு வேதனையை உண்டாக்கின, அதனால சபிக்கப்படுவதாக சொல்லி சிலரை ஆசீர்வதித்தாரு, சிலரை சபித்தாரு. ஆனா நப்தலி என்கிற ஒரு மகனை பார்த்து சொல்றாரு, நீ விடுதலை பெற்ற பெண்மான். அப்ப நப்தலி என்றால் என்ன அர்த்தம்? விடுதலை. யூபிலி என்றால் என்ன அர்த்தம்? விடுதலை. 50வது ஆண்டுக்கு பேரு யூபிலி என்று வேதம் சொல்லுது. 50வது ஆண்டு 49 ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் 50வது ஆண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு விடுதலையின் ஆண்டு. எல்லாரையும் விடுதலை ஆக்கிடணும், எல்லாரும் அவர்கள் விடுதலை ஆகிடுவாங்க. அத்தனை பேருமே அன்றைக்கு அந்த ஆண்டு விடுதலை ஆக்கப்பட்ட ஆண்டு. அதனால இன்றைக்கு ஆவியானவர் உனக்குள்ள வந்தாருன்னா உனக்குள்ள இருக்கிற சகல பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை. இந்த இடத்துல பாருங்க, கைத்தட்டி பாட்ட பாட முடியாத நிலைமையில சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சரீர பலவீனத்தோடு சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. மன அழுத்தத்தோடு சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பற்றாக்குறையோடு சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. வறுமையின் அடித்தளத்துல சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன செய்வது என்று தெரியாத நிலைமையில சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. வியாதியினுடைய கோர பிடியில சில பேர் அகப்பட்டு அதுல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பலருக்கு பலவிதமான போராட்டங்கள் உடம்புலையும் மனதிலையும் உணர்விலையும் ஆவியிலையும் ஆத்மா இருக்கிறதை நான் என் ஆவிக்குரிய என்னுடைய இருதயத்திலிருந்து உங்களை நான் பார்க்கிறேன். இத்தனையிலும் இருந்து நீ விடுதலை பெறணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆவியானவரை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், ஏசப்பா சொன்னாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம், ஆனா பெற்றுக்கொள்வது உங்க கையில தான் தேவனுடைய பிள்ளைகளை இருக்குது. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு தங்கி அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஆவியானவரை கொடுக்க அவரு ரெடியா இருக்கிறாரு, ஆனா பெற்றுக்கொள்ள நீ ரெடியா இருக்கிறியா என்பதுதான் இன்றைய நாள்ல கேள்வி. உனக்குள் ஆவியானவர் இருந்தா உனக்கு நிச்சயம் விடுதலை. உனக்குள் ஆவியானவர் இருந்தா உனக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாய் உண்டு. உன்னுடைய கண்களில் ஆவியானவர் இருந்தா உன் கண்களில் விடுதலை உண்டு. உன் மனதில் ஆவியானவர் இருந்தா உன் மனதில் ஒரு விடுதலை உண்டு. உணர்வுகள் ஆவியானவர் இருந்தால் உன் உணர்வுகள்ல ஒரு விடுதலை உண்டு. உன்னுடைய நாடி நரம்புகள் எலும்புகள்ல ஆவியானவர் இருந்தா ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் அந்த விடுதலை நீ உணர முடியும். எந்த பகுதி உனக்கு இந்த நாளில பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதோ அந்த பகுதியில் ஆவியானவருடைய வல்லமை இறங்கினா அது ஒரு பெரிய விடுதலை உனக்கு கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆவியானவரை குறித்து நான் உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். நான் வரும்பொழுதே சொன்னேன், ஆவியானவரே இன்னைக்கு உம்மை பற்றி தான் பேச போறேன், இயேசுவை பற்றி தான் பேச போறேன், வேற எந்த ஒரு நபரையும் குறித்து நான் பேச போறதில்ல. ஆகையினால நீங்க என்னை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லி தேவனுடைய பாதத்துல நான் கருத்தாய் காத்திருந்து வந்திருக்கிறேன். அதனால ஆவியானவர் என்றால் யார்? இன்றைக்கு அநேகருக்கு ஆவியானவரை பத்தி தெரியல. அநேகர் நினைக்கிறாங்க இவங்க போனா அந்நிய பாஷை பேசுறாங்க, கையை தட்டுறாங்க, என்ன இப்படி செய்யறாங்க, நம்ம போன இடத்துல அப்படி இல்லையேன்னு சொல்லி அநேகருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கலாம், அல்லது புதுமையாக இருக்கலாம், அல்லது வித்தியாசமா இருக்கலாம், வேடிக்கையா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் யார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். முதலாவது நீங்க இந்த வசனத்தை படிச்சு பார்க்கணும். பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ஒரு அழகான காரியத்தை அவர் எழுதுகிறதை நான் உங்கள் கண்மத்தியில வைக்க விரும்புகிறேன். 238வது பக்கம். ஆவியானவரை குறித்து அழகாய் வேதம் சொல்கிறது. 4வது 5வது வசனம் 6வது வசனம் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 4 5 6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. 9 வரம் இருக்கு. சுகமளிக்கிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்துகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், இது எல்லாமே பின்னாடி பக்கம் எழுதப்பட்டிருக்குது. 8ஆம் வசனத்திலிருந்து வரிசையா இருக்குது. 9 வரங்களே அங்க எழுதப்பட்டிருக்கு.
இத்தனையும் செய்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. என்னென்ன வரம் அவற்றை இருக்குதா? 8வது வசனம், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். ஆவியினாலே ஞானமா பிரசங்கம் பண்ணுவாங்க. சிலருடைய பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்தை சுண்டி இழுக்கும், இருதயத்தை ஏவி எழுப்பும். சிலருடைய பிரசங்கங்கள் பார்த்தா வேதத்தின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்து நடப்பிக்கக்கூடிய ஒரு கிரிகை. அடுத்து பாருங்க, சிலருக்கு மற்றவங்க வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனம். இன்னும் சிலருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்னா அறிவை உணர்த்தும்படியாக பேசுவாங்க. நீங்க இப்படி பேசலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி நடக்கலாமா, இப்படி போகலாமா, இப்படி ட்ரெஸ் உடுத்தலாமா, இப்படி உன் குடும்பத்தை நடத்தலாமா, இப்படி உன் பிள்ளைகளை நடத்தலாமா, நீங்க இந்த வழியில போனா இங்க போய் மாட்டிக்குவீங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு வசனத்துல இருந்து எடுத்து அழகாய் சொல்லுவார்கள். அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுக்கிற ஆவியானவர். அடுத்து வேறு ஒருவனுக்கு, அடுத்த வசனம் பாருங்க 9, வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். சில பேர் பார்த்தீங்கன்னா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களா இருப்பார்கள். வேதத்திலே இவனுடைய விசுவாசம் பெரிது என்று கர்த்தர் சொல்றார். அந்த கானானிய ஸ்திரீ சொல்றா, நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நாய்க்குட்டி தான், பரவாயில்லை, என்ன நாய்க்குட்டியாவே நீங்க வச்சுக்குங்க, ஆனாலும் நாய் நன்றி உள்ளது அல்லவா, மீதி கிடக்கிறத திங்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது அல்லவா, நான் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாயினே வச்சுக்குங்க, அதனால என்ன இருக்கு, உங்க மேய்ச்சலிருந்து விழுகிறத திங்க எனக்கு அனுமதி இருக்குது அல்லவா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. கைத்தட்டி கர்த்தர், அவளுக்குள்ள என்ன வர கிரியை செஞ்சிச்சு, அவளுக்குள்ள என்ன வெளிப்பட்டுச்சு, அந்த விசுவாசம் ஆழமான விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசித்தான், தன் சரீரம் செத்து போன பின்பும் தன்னுடைய சரீரத்தில் உணர்வுகள் இல்லை என்பது தெரிந்திருந்தும் அவன் தேவனை விசுவாசித்தான். அதனாலதான் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார். இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த், விசுவாசத்துல ரொம்ப ஆழமா இருப்பாங்க. சில பேருடைய ஜார்ஜ் முல்லர் மாதிரி ஒரு விசுவாசத்துல பயங்கர வைராக்கியமா இருப்பார்கள். அதனாலதான் நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னாலும் போகும் என்று கர்த்தர் சொல்றார். அப்படிப்பட்ட விசுவாசம். அடுத்து பாருங்களே, இன்னும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். எல்லாமே ஆவியினாலே, ஆவியினாலே, ஆவி 9ஐயும் எழுதி பாருங்க, ஆவியினாலே. அப்ப அந்த ஆவியானவர் வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. இப்ப பாருங்க, இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அதே ஆவியானவர் பிரியாக்குள்ள இருக்கிறார், அதே ஆவியானவர் ஜாய்க்குள்ள இருக்கிறார், அதே ஆவியானவர் இது ஜெவமலருக்குள்ள இருக்கிறாரு, அங்கிட்டு ஜெயசுதாக்குள்ள இருக்கிறாரு, இங்கிட்டு போனா அந்தோனிக்குள்ள, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறார். பேர் சொல்ல நேரம் ஆயிரும். எல்லாருக்குள்ளயும் ஒருவர் தான் இருக்கிறார், ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவர் ஒவ்வொரு விதமாய் செயல்படுகிறார். கைத்தட்டி, ஆனா ஒருத்தர் தாங்க, ஒருத்தர் தான் பற்பல 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 இடங்களில பற்பல விதமாய் செயல். ஆவியானவர் ஒருவரே, வரங்கள் வித்தியாசம். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து பாருங்க 5வது வசனம், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இன்னைக்கு பார்த்தா உலகத்துல எத்தனை ஊழியம் இருக்கு? அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் போதகர்களாகவும், இன்னும் பார்த்தீங்கன்னா மிஷினரிகளாகவும், இன்னும் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர்களாகவும், இன்னும் பார்த்தா ஒருங்கிணைப்பாளர்களாகவும், இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகை ஊழியங்கள், வீடியோ ஊழியங்கள், ஆடியோ ஊழியங்கள், லட்சக்கணக்கான ஊழியம் இருக்குதுங்க. உலகத்தில் ஊழியங்கள் என்று சொன்னாலே அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. எல்லாமே ஊழியம் தான் செய்கிறாங்க. ஆனால் ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்ப ஊழியம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிறவர் யாரு தான்? எஜமானன் யாரு தான்? ஒருவர் தான். நீ கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யற. ஒருத்தனை கூப்பிடுறாரு, அதிகாலையில கூப்பிட்டு வேலைக்கு போச்சுனார், அவரும் ஒருவர் தான். 3ஆம் மணி வேலையில கூப்பிட்டவரும் ஒருவர் தான். 6ஆம் மணி வேலையில கூப்பிட்டவரும் ஒருவர் தான். 9ஆம் மணி வேலையில கூப்பிட்டவரும் ஒருவர் தான். 11ஆம் மணி வேலையில கூப்பிட்டவரும் அவர் தான். அப்ப எத்தனை மணிக்கு கூப்பிட்டார்? ஒருத்தர் 3 அதிகாலையில கூப்பிட்டார், அவர் நினைச்சிருப்பாரு என்ன அதிகாலையில கூப்பிட்டவர் வேற ஒருத்தர் போல இருக்கு, 11ஆம் மணி வேலையில போய் கூப்பிட்டவர் வேற ஒருத்தர் போல இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆனா கூப்பிட்டவர் யார் தான்? ஒருவர் தான். அன்றைக்கு மோசையை கூப்பிட்டவரும் இதே கர்த்தர் தான். அன்றைக்கு ஆபிரகாமை கூப்பிட்டவரும் இதே கர்த்தர் தான். அன்றைக்கு பவுலை கூப்பிட்டவரும் இதே கர்த்தர் தான். இன்றைக்கு உன்னையும் என்னையும் கூப்பிட்டு இருக்கிறவரும் இதே கர்த்தர் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நல்ல. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே. அடுத்து பாருங்களே, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. அடுத்த வசனம் 6வது வசனம், கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்ப இங்க பாருங்களே, தொட்ட உடனே ஒருத்தி சுகமானா, அவளுக்குள்ள கிரியை செய்தது யாரு? ஆவியானவர். ஒருத்தனுக்கு மண்ணை பூசி எச்சியை தொட்டு சேர ஊற்றி போய் சிலவம் குளத்துல கழுவுனாரு. அவன் இருட்டுக்குள்ள எப்படி போனான்னு எனக்கு தெரியல. நானும் அதை உட்கார்ந்து யோசித்து ஜெபித்து பார்த்துருக்கிறேன். எப்படி போனேன்,
எப்படி அந்த குளத்துக்கு கண்ணை ஏற்கனவே போட்டு சேர பூசிட்டாரு, ஆனாலும் அவன் குளத்தை நோக்கி கரெக்டா போயிட்டான் பாருங்க. அவனுக்குள்ள கிருவியை நடப்பித்தவர் கர்த்தர் ஒருவரே. அந்த திமிர்வாதக்காரனை இதை சுகமாக்கினவர் கர்த்தர் ஒருவரே. அந்த பெரும்பாடு உள்ளவளை சுகமாக்கின கர்த்தர் ஒருவரே. 38 வருட வியாதிக்காரனை சுகமாக்கின கர்த்தர் ஒருவரே. பிறவி சப்பானியை சுகமாக்கின கர்த்தர் ஒருவரே. எல்லா ஊழியங்களின் கிரியைகள் வித்தியாசப்படலாம். 2 மீனை எடுத்தாரு, ஆசீர்வதித்தார் 5000 பேர். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த வகையில் பார்க்கிறப்ப கம்மியான மீனா இருக்கும், கம்மியான அப்பமா இருக்கும், அதையும் கர்த்தர் தானே ஆசீர்வதித்தார். நைரூர் விதை வீட்டில் செத்தவனை எழுப்புறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா போத ஜபாலய தலைவன் வீட்டில் செத்தவனை எழுப்புறாரு. அங்க லாசருவை எழுப்புறாரு. அங்க கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, ஆனால் தேவன் ஒருவரே. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப எல்லாமே நடப்பிக்கிறவர் ஒருத்தர். அதை மட்டும் நீ மறந்துடக்கூடாது. ஐயோ அங்க அவர் வித்தியாசமா இருக்கிறார், அங்க போனா சூப்பரா இருக்குது, இங்க போனா கம்மியா இருக்கு. அப்படி இல்லைங்க, அங்க சூப்பர் இங்க கம்மி கிடையாது. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதன்படி தான். எல்லா இடத்துலையும் ஆவியானவர் ஒருவர் தான். இங்க எப்படி இந்த டவர், இங்க இந்த இடத்துல போய் பாருங்க, அங்க சிம்மு இந்த டவர்ல எப்படி வேலை செய்தோ அதே போலதான் அடுத்த டவர்லயும் வேலை செய்யும், அதே போலதான் அடுத்த டவர்லயும் வேலை செய்யும். எந்த இடத்துக்கு போனாலும் டவர்ல வர்றது எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஓன்ட்ட இருக்கிற செல்லு சரியில்லைன்னா அதை நீ டவரை குறை சொல்லாத, நீ சரியில்லை. அதனாலதான் ஆவியானவர் ஒன்ட்ட நீ கிரி செய்ய மாட்டேங்கிற. ஏன்னா நீ ஆவியானவரை மட்டப்படுத்துற, ஆவியானவரை துக்கப்படுத்துற, ஆவியானவரை கலங்கடிக்கிற, ஆவியானவரை சோர்வுபடுத்துற. எப்படி அவர் உனக்குள்ள மகிமைப்படுவார்? அப்ப இன்றைக்கு இந்த ஆவியானவரை நீ கலங்கப்படுத்தாதபடி சந்தோஷமா நீ வைத்துக் கொள்ளணும். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுங்களே, எல்லாம் ஒத்துழைத்து இருந்தா தாங்க குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாம் இசைந்து போனா தாங்க சந்தோஷமா அங்க இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சலா இருந்தா அந்த குடும்பம் துக்கத்தின் வீடாய் மாறிடும். அப்பத்தின் வீடாய் இருக்காது, துக்கத்தின் வீடாய் மாறிடும். அதுபோல ஆவியானவரை ஜாய்ஃபுல்லா உள்ள வைங்க. ஆவியானவரை குதூகலமாய் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஆராதிங்க, நல்ல வசனத்தை ரீட் பண்ணுங்க, நல்ல வசனத்தை மெடிடேஷன் பண்ணுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களே, உனக்குள்ள ஆவியானவருடைய அசைவாடுதல் வித்தியாசமா இருக்கும். அதே நேரத்தில் வாரத்தில் ஒரு தடவை மட்டும் பைபிள் எடுப்பது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுவது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்ன பண்றது ஆண்டவரை தேடுறது. மற்ற நாள் பூரா நீ ஒரு டிவி முன்னாடி, நாடகத்துக்கு முன்னாடி, சீரியலுக்கு முன்னாடி, இச்சையான காரியத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தேன்னா ஆவியானவர் எப்படி உனக்குள்ள சந்தோஷப்படுவார்? எப்படி ஆவியானவர் உனக்குள்ள மகிமைப்படுவார்? எப்படி ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வார்? வேதம் சொல்லுது, ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள். உங்க கையில தாங்க இருக்கு. நாங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆவியானவர் துக்கப்படுத்தி இருக்கிறோமா? ஏசப்பாவை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோமா? ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்துல அந்த வீட்டுக்குள்ள ஏசப்பா இருக்கிறத அவன் பார்த்தான். அதே வீட்டுக்குள்ள ஒரு அரசியல்வாதி நடக்கிறதே அவன் பார்த்தான். அதே வீட்டுக்குள்ள சினிமா பிரபலங்களும் உள்ள இருக்கிறத அவன் பார்த்தான். அடுத்து பார்த்தா நாடக கலைஞர்கள் இருக்கிறத அவன் பார்த்தான். இன்னும் பார்த்தா ரவுடிகள் இருக்கிறத பார்த்தான். இன்னும் பார்த்தா பல அவன் கனவுல எல்லாமே தெரியுது. ஒரு பக்கம் ஏசப்பா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல்வாதி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா சினிமாக்காரர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பார்த்தா நாடக கலைஞர் இருக்காங்க, பாடகர்கள் இப்ப தெருவில் பாடுறாங்கள பாட கலைஞர்கள் இருக்காங்க. எல்லாரையுமே அவன் கனவுல பார்க்கறான். வந்த ஆண்டவர்கிட்ட கேட்டான், என்ன ஆண்டவரே, நான் பார்த்த கனவுல நீங்களும் இருக்கிறீங்க, சினிமாக்காரங்களும் இருக்காங்க, நாடகக்காரங்களும் இருக்காங்க, இன்னும் அடிதிடிக்காரங்களும் இருக்காங்க, எல்லாமே ஒன்னா இருக்கிறீங்களே, மொத்தமா இருக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லா பேரும் சந்தோஷமா இருக்காங்க, நீங்க மட்டும் துக்கமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே, நீங்க சிரிச்ச முகமாவே இல்லையே அந்த வீட்டுக்குள்ள. அப்ப கர்த்தர் சொன்னாரா, நான் நீ பார்த்த அந்த கனவுல அந்த இறுதி தான் இப்போ உன் வீடு, அந்த வீட்டுக்குள்ள என்னையும் நீ கூப்பிட்டுருக்கிற, நானும் வந்திருக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறா? சினிமாக்காரங்களும் இருக்காங்க, நாடகக்காரங்களும் இருக்காங்க, பாட்டுக்காரங்களும் இருக்காங்க, அடிதிடிக்காரங்களும் இருக்காங்க. எல்லாரையும் நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற, என்னையும் கூப்பிட்டு வச்சிருக்கிற. நான் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? நீ என்னைய கூப்பிட்டு உள்ள வச்சுட்டு இவ்வளவு பேரையும் நீ முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு இருக்கியே, நான் எப்படிப்பா அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? அதனாலதான் நான் உன் வீட்டுக்குள்ள துக்கமா இருக்கிறேன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு நீங்க இயேசுவை உங்க இருதயமாகிய வீட்டுக்குள்ள எப்படி முதல் ஆளா வச்சிருக்கிறீங்களா, அல்ல 1000ல் ஒருவரா வச்சிருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு அவர் தலைவரா இருக்கிறாரா, அல்லது உங்க வீட்டுக்குள்ள அவரும் ஒரு நபரா இருக்கிறாரா? அரசியல்வாதி அல்லது சினிமா கலைஞர்கள், நாடகங்கள், இதோட அவரையும் சேர்த்து வச்சிருக்கிறீங்களா, அல்லது இயேசுவுக்கு மாத்திரம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவரையே உங்களுடைய இருதயத்துல நாயகனாய் வைத்திருக்கிறீங்களா? இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இயேசுவை மட்டும் நீங்க முக்கியத்துவப்படுத்தி பாருங்களே, அவர் உங்களுக்குள்ளே விடுதலையின் நாயகனாய் இருப்பாரு. பாருங்க, வேதம் சொல்லுது, பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் எடுத்து, இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பிரசங்கி எழுதின புஸ்தகம் நீதிமொழிகளுக்கு பின்னாடி இருக்கும். ரீபா ரீபா ரபா லரபா 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பத்தின்
வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துல ஒரு எலும்பு உருவாகிற விதம் உனக்கு தெரியுமா? முடி உருவாகிற விதம் உனக்கு தெரியுமா? நகம் உருவாகுகிற விதம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியாது? அதுபோலதான் ஆவியானவருடைய வழி இன்னதென்று நீ அறியாதிருக்கிறாய். இப்ப நமக்கு ஆவியானவர் எப்படி வர்றாரு, எப்படி செய்யறான்னு உனக்கு எனக்கு தெரியாது. இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல அழகா எழுதப்பட்டிருக்கதை நான் காண்பிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனத்துக்கு ஈக்குவலான இன்னொரு வசனத்தை நீங்க நிக்கதேமுகிட்ட கர்த்தர் சொல்றாரு. அங்க ஒரு மனுஷன் போதகனா இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு அழகான காரியத்தை இங்கு வேதம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காற்றானது, யோவான் 3:8, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். இப்ப நம்ம எல்லாருமே காற்று அடிக்கிற திசையை நமக்கு தெரியும். ஏன்னா அந்த சத்தம் நமக்கு பயங்கரமா வரும். அந்த காற்றினுடைய சத்தம் தெரியும். ஆனா நம்ம காற்று ரூபத்தை பார்த்து இருக்கிறோமா, அல்லது காற்றை பிடிச்சு பார்த்து இருக்கிறோமா, காற்றை தொட்டு பார்த்து இருக்கிறோமா, அல்லது காற்று உங்க கைக்குள்ள அடங்குமா? இங்க வேதம் சொல்லுது பாருங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கென்று போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்ப ஆவியினால பிறந்தவனையும் உன்னால கணிக்கவே முடியாது. ஏனென்றா ஆவியானவர் திடீர்னு பிலிப்புவை பார்த்து ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளும்பார். அவன் ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். கர்த்தர் அவர் எஜமானன், வேலையாளுக்களுக்கு கட்டளை கொடுப்பாரு, போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளணும்னா சேர்ந்து கொள்ளணும். அடுத்து ஆவியானவர் திடீர் என்று அவனை தூக்கிட்டு போயிட்டு வரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப அவன் வழியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் முன்னாடி நம்ம ஓட முடியுமா? ஏன்னா அவனை கமாண்ட் பண்றவர் கர்த்தர், அவனை நடத்துகிறவர் கர்த்தர், அவனை உந்தி தள்ளுகிறவர் கர்த்தர். ஏனென்றால் எஜமானன் அவரு, பிலிப்பு வேலைக்காரன். அப்ப எஜமானன் சொல்றத வேலைக்காரன் கேட்கணும். நம்ம என்னைக்குமே எஜமானனுடைய வார்த்தையா கேட்கணும், மனுஷன் வார்த்தையை கேட்க கூடாது. அப்ப காற்று எப்படி டைவர்ட் ஆகி போகுதோ அதுபோல ஒவ்வொரு தேவ மனுஷனும் கர்த்தர் சொல்ற பாதையில அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. எசேக்கியேல பாருங்களே, ஆவியானவர் தூக்கி கொண்டு போனார்னு இருக்கும். ஆலயத்துக்குள்ள கொண்டு போனாரு, உட்பிரகாரத்துக்குள்ள கொண்டு போனாரு, வெளிப்பிரகாரத்துக்குள்ள கொண்டு போனாரு, அங்கெல்லாம் தூக்கிட்டு போறார். அப்ப அந்த காரியத்தை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? தேவன் அவருக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். அப்ப ஆவியில பிறந்த எவனையும் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏனென்றால் அவன் ஆவியானவராலே நடத்தப்படுகிறான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் எப்படி நடத்தினார். இப்ப நம்ம இயேசுவை பார்க்கிறோம், அந்த இயேசுவும் ஆவியானவராலே எப்படி அவர் நடத்தப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. தயவு செய்து இந்த இடத்துக்கு எல்லாரும் கடந்து வாங்க. 1ஆம் அதிகாரம் 35வது வார்த்தை. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன் மேல நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்ப மரியாள் மேல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. அவள் புருஷனை அறியாதவள், கன்னிகை, அவள் இன்னும் கல்யாணம் முடிக்காதவள், நியமிக்கப்பட்டிருக்கிறவள் தான். அவள் மேல வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிட்டார், அவளதான் அசைவாடினார். அவள் மேல தேவனுடைய வல்லமை நிழலாடின உடனே வேதம் சொல்லுது அவள் என்ன செஞ்சா, கர்ப்பஸ்திரியாக மாற்றப்பட்டாள். அப்ப ஆவியானவர் வந்த பிற்பாடுதான் அவள் என்ன செய்யப்பட்டாள், இயேசு கிறிஸ்துவையே தன்னுடைய வயிற்றுக்குள்ள ஆவியானவர் தான் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்ப ஆவியானவர் அவள் மேல நிழலாடும் பொழுது அவளுடைய கர்ப்பத்துக்குள்ள இயேசு என்கிற ஜீவனை அந்த ஆவியானவர் கொண்டு வந்து வைத்தாரு. அடுத்து பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் வாழுகிற பொழுது மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆவியானவர் முதல்ல கர்ப்பத்தில் இயேசுவை வைக்கும் பொழுது கிரியை செய்த ஆவியானவர் அடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்க பிறக்கிற பொழுது ஆவியானவர் இருக்கிறாரு. இப்ப வனாந்தரத்துக்கு இயேசு போகணும். யாருக்காக? சோதிக்கப்படுவதற்காக. 40 நாள் அவர் அந்த வனாந்தரத்துல போய் சோதிக்கப்படணும். அப்ப கூட யாரு போறது? வேதம் சொல்லுது ஆவியானவராலே இயேசு
சோதிக்கப்படுவதற்காக, இதோ பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப இயேசுவை வனாந்தரத்துக்கு யார் கூட்டிட்டு போறா? ஆவியானவர் கூட்டிட்டு போறாரு. எதற்காக கூட்டிட்டு போறாரு? சோதனையிலே ஜெயமுள்ளவராக மாற்றுவதற்காக, சோதனையிலே சாதனை உள்ளவராக மாற்றுவதற்காக, சோதனையிலே வெற்றியின் வேந்தனாக மாற்றுவதற்காக, சோதனையிலே ஜெயித்து பிசாசனுடைய தலையை முறியடிப்பதற்காக இப்ப கூட்டிட்டு போறவர் யார் என்று வேதம் சொல்லுது? ஆவியானவர். அப்ப ஆவியானவர் இயேசுவை கூட்டிட்டு போனவர் உன்னையும் கூட்டிட்டு போவார். வாப்பா, இந்த சோதனையில நீ ஜெயிக்கணும், நான் இயேசுவையே கூட்டிட்டு போனேன் இல்லையா, உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன். தீய மிதிக்க உன்னை கூட்டிட்டு போறேன், தண்ணீரை கடக்க நான் உன்னை கூட்டிட்டு போனேன், பிரச்சனையை மேற்கொள்ள நான் உன்னை கூட்டிட்டு போறேன், உன் கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படாத வா என்று சொல்லி நம்மளை கர்த்தருடைய ஆவியானவர் கூட்டிட்டு போவாரு. அப்ப நீங்களும் நானும் போக வேண்டிய சில சோதனையின் பாதையில போய்தான் தேவனுடைய பிள்ளைகளை ஆகணும். அதை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம்னா எப்படி நீ சாதனையாளராய் மாற முடியும்? இப்ப பாருங்க, இவர் பிறந்துட்டாரு, வளர்ந்துட்டாரு, இப்ப சோதிக்கப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு, பிசாசுனுடைய சோதனைக்கு இவர் உட்படுத்தப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு. அப்ப ஆவியானவர் வருகிறாரு, இயேசுவை பார்க்கிறாரு, நம்ம 2 பேரும் போலாம் வாங்க, நான் உன் கூட வருகிறேன்னு சொல்லி ஆவியானவரே இயேசுவை வனாந்தரத்திற்கு கூட்டிட்டு போனாரு. அப்ப இயேசு பிளஸ் ஆவியானவர் இணைந்து 2 மகிமையுள்ள பாத்திரங்கள் வனாந்தரத்தை நோக்கி சோதனை சைக்க கடந்து போகிறார்கள். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு பாதையிலையும் ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நீயாக எங்கேயும் நடக்கவே கிடையாது, எந்த ஒரு இடத்துல நீயாக இல்லை. யோசேப்பு எகிப்துக்கு போகும்பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தாவீது கோலியாத்துக்கிட்ட போகும்பொழுது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதுபோல இன்றைக்கு ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். ஆவியானவர் உன் கூட இருந்தார்னா நீ சொல்லு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் இல்லாத பிரயாணம் விடுதலை இல்லாத பிரயாணம். ஆவியானவர் இல்லாத காரியம் தோல்வியின் காரியம். ஆவியானவர் இல்லாத ஜெபம் தோல்வியான ஜெபம். ஆவியானவர் இல்லாத ஆராதனை தோல்வியான ஆராதனை. ஆவியானவர் இல்லாத ஊழியம் தோல்வியான ஊழியம். ஆவியானவர் இல்லாத எந்த ஒரு தொழிலும் அது ஜெயமில்லாத ஒரு தொழில். ஆவியானவர் எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. பாருங்க, ஆதியில ஜலத்தில் அசைவாடி இப்போ ஓ மேலையும் என் மேலையும் நம் மேலையும் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்து பாருங்க, இந்த ஆவியானவர் என்ன செஞ்சார் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதுக்கு மேல் வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் அனாயிட்டிங் தேவையா இருந்துச்சு. ஏனென்றால் அவர் மனிதனை நம்மை போல அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். நம்மை போலவே அவர் ஒரு குடும்பத்துல இருந்தார். நம்மை போலவே நமக்கு இருக்கிற எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. நீ என்ன ஒரு மனுஷனா இருக்கிறியோ இதே போலதான் அவர் இருந்தார். அப்ப அவருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை, உதவியும், அனுக்கிரகமும், வழிநடத்தலும், ஆலோசனையும், பலனும், கிருபையும் தேவையா இருந்துச்சு. பாருங்க, ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் தங்கினாராம். அதே ஆவியானவர் உன் மேலையும் இந்த மத்தியான வேளையில புறா போல இறங்கி உன் மேல தங்க விரும்புறாரு. எத்தனை பேர் நீங்க இடம் கொடுக்க போறீங்க? என் மேல வந்து இறங்கட்டும்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா இறங்குவாருங்க. வந்து ஆதி அப்போஸ்தலர் மேல இறங்கின உடனே எல்லார் மேலையும் அந்த ஆவியானவர் இறங்கினான்னு எழுதியிருக்கு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புஸ்தகம், இதை கையை வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே. இன்னைக்கு அந்த ஆவியானவர் உன் மேல இறங்கி இருக்கிறாரா? ஒரு கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும். இறங்குனது உனக்கு தெரிஞ்சிச்சா? அந்த ஆவியானவர் ருசித்து இருக்கிறியா? அந்த ஆவியானவரை உணர்ந்து இருக்கிறியா? அந்த ஆவியானவர் உன் மேல இறங்கினாருங்கிறதுக்கு உனக்கு அத்தாரிட்டியான அனுபவம் இருக்கிறதா? இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது பாருங்களே. 4வது வசனம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். 3வது வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது காற்று, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும், இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆலயம் முழுவதையும், எல்லாம் கொஞ்சம் லிசனிங்க இருங்க தயவு செய்து. தூக்கத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க, டல்னஸுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு பகுதியை தேவ ஆவியானவர் உங்க கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவங்க எல்லாம் 120 பேர் மேல இருக்கிறாங்க. எல்லாரும் பயத்துல இருக்கிறாங்க, கலக்கத்துல இருக்கிறாங்க, திகில்ல இருக்காங்க. ஏன்னா இயேசு உயிர்த்துட்டாருன்னு சில செய்திகள் வருது. இயேசுவை பத்தி யாராவது பேசினா கொலை செய்யணும்னு அங்க இருக்கிற அரசாங்கம் எழும்பி நின்று கொண்டு இருக்கிறது. இவர்கள் பயந்து ஒளிந்து போய் மேல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் பலத்த இடி முழக்கத்தின் சத்தத்தோடு அந்த இடத்துல வந்து இறங்கினாரு, எல்லாரையும் நிரப்பினார். 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு, இதாங்க விஷன், காணப்பட்டு அவங்க கண்களில விஷன் தெரியுது. எப்படி கொர்நேலியு தேவதூதனை தரிசித்தானோ, எப்படி மரியாள் கேப்ரியலை தரிசித்தானோ,
எப்படி எலியேசர் இதோ வேதத்துல பார்க்கிறோமே ஒவ்வொருத்தரும் பார்த்தார்களோ, அதுபோல இந்த இடத்துல எல்லாரும் பார்க்கறாங்க. காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருடைய அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து சொல்லுங்க அமர்ந்தது. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அமர்ந்தது. இன்னைக்கு உன் மேல அமரும். விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கலையா எனக்கு தெரியாது, ஆனா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய பலத்த இடி முழக்கத்தின் வல்லமை உங்க ஒவ்வொரு மேல அமரும். நீங்க அதை ருசிப்பீங்க. இன்னைக்கு அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை தேவனுடைய ஆவியானவர் உன்னை தொடும்படி வைக்க போகிறார். மின்னலை போல ஒரு வல்லமை உன் மேல வந்து இறங்க போகிறது. இடி முழக்கத்தின் போல ஒரு சத்தம் உன் மேல வந்து அமர போகிறது. பாருங்கள், அப்பொழுது என்ன நடந்துச்சா, அவர்கள் எல்லாரும் கைத்தட்டுங்க, எல்லாரும், ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க. நீ எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. நீ அறகுறையா வந்திருக்கலாம், நம்பாமல் வந்திருக்கலாம், முழுமையா நீ வந்திருக்கலாம், அல்லது எப்படி நீ நிலைமையில வந்திருந்தாலும் சரி, என் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது நீங்க அத்தனை பேரையும் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவரே நம்ப மாட்டாராம். ஒரு ஆலயத்துல, அந்த ஆலயத்தில் எல்லாரும் ஆவியில நிரம்ப அந்நிய பாஷையில பேசினா இவருக்கு ஒரே சிரிப்பு வந்துருமா. எல்லாம் கைதட்டும் பொழுது இவருக்கு ஒரே சிரிப்பு வந்துருமா. ஏன்னா இவர் ஆவியானவரை நம்ப மாட்டார். இவங்க எல்லாம் செய்யறத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய வல்லமை அங்க இறங்குச்சு பாருங்க. அப்ப அந்த நம்பாதவர் மேலையும் சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த தேவனுடைய அக்னி விழுந்துச்சான். விழுந்த உடனே பார்த்தா தூக்கி அவர் வீசப்பட்டாராம். அந்த ஆலயத்துல ஒரு லாஃப்ட் இருந்துச்சான். அந்த லாஃப்ட் மேல தூக்கி எறியப்பட்டார். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசினாராம். அவங்க மனைவி பார்த்தாங்களாம், ஆண்டவரையே நம்பாதவர், அபிஷேகத்தையே நம்பாதவர் எப்படி அங்க போனாரு, எப்படி இப்படி கை தட்டுறாரு, விழுந்துருவாரேன்னு அவங்க பார்த்தா அவரு விழுகவே இல்லை. அங்கேயே உட்கார்ந்து ஆவியில நிரம்பி துதிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அனுபவத்தை இங்க அநேகர் வெந்து வேகாம அறகுறையா இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறீங்க இல்லையா, உங்க மேல அந்த ஆவியானவர் இன்னைக்கு இறங்குவார். நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு தான் நான் ஆயத்தமாய் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க மேல அந்த வல்லமை விழுந்துருச்சுன்னு வச்சுங்களே, நீங்க ஆசைகள் போட ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு நீங்க வித்தியாசமான ஒரு நபராய் நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒளிஞ்சவன் எல்லாம் வெளியில வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு இயேசுவை மறுதலிச்சு ஒளிஞ்சு நின்னா மத்தியா, அவன் சொல்றான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நான் தான் அதற்கு சாட்சி என்று வந்து வெளியே நின்னான் அல்லவா. அப்படியாய் கர்த்தர் இன்றைக்கு மறைந்திருக்கிற உங்களை, ஒளிந்திருக்கிற உங்களை, ஏதோ இடத்துல வேடிக்கை பார்க்கிற உங்களை, ஒளிந்து மறைத்து தன் முகத்தை மறைத்து கொண்டு சவுல் போல தளவாடத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வந்து எலியா போல நிறுத்த அவர் இன்றைக்கு வல்லமை உள்ளவர் இருக்கிறார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை தட்டி சொல்லுங்க. எனக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும். நான் ஏதோ வந்தேன் போனேன் உட்கார்ந்தேன் பாட்டு பாடினேன் கை தட்டினேன் ஏதோ வந்து நேரத்தை கடத்தினேன் என் வாழ்க்கை போகக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, உலகத்தை அசைக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தை கீழுது மேலுதாய் மாற்றணும். ஒரே ஒரு வாழ்க்கை, என் இயேசுவுக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்து முடிச்சுட்டு நான் பரலோகத்தில் போய் அவருடைய வலது பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லி வைராக்கியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, நீ வைராக்கியம் கொண்டால் கர்த்தர் உன் வைராக்கியத்தை கனம் பண்ணுவார். சாமுவேல் சாலமோன் சொல்றாரு, எனக்காக வீடுகளை கட்டினேன், எனக்காக தோப்புகளை வெட்டினேன், எனக்காக மாளிகைகளை கட்டினேன், அரண்மனைகளை கட்டினேன், குளங்களை வெட்டினேன், சிங்கார வனங்களை உருவாக்கினேன், எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். மாயை மாயை எல்லாம் மாயை. என் மனதுக்கு ரொம்ப சஞ்சலமா இருந்துச்சு. முன்னடந்ததே இப்பொழுது நடக்குது, இப்ப நடக்கிறதே அப்பையும் பின்னாடி நடக்கும். இந்த உலகம் மறந்து போற உலகம், முன்னோர் மறைச்சு போன எவனையும் இந்த உலகம் நினைக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட மறதியின் பூமியில நான் இருக்கிறேன், எனக்கு சஞ்சலமா இருக்குன்னு அவர் சொல்றார். ஒரு ஞானத்தை பெற்றவேன்னு சொல்றேன், என்னை நினைச்சு எனக்கே வருத்தமா கிடக்கு. இதெல்லாம் எனக்கு நிலையானதா? குளம் வெட்டுனா அது நிலையா, அல்லது கோபுரம் கட்டினா அது நிலையா? அதெல்லாம் எனக்கு நிலை அல்ல. விசேஷித்தமான ஒரு வல்லமையோடு இந்த உலகத்துல வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கிறதாங்க உன்னதமான தேவனுக்கு என்று பெரிய காரியம். கைதட்டுக்கு இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை சூப்பர் நேச்சுரல் பவர்ல நிரப்பிடுங்க ஐயா. நான் ஒரு ஸ்தேவானாய் இன்னைக்கு மாறணும், ஒரு யாகேலாய் இன்னைக்கு மாறணும், இன்றைய நாள்ல ஒரு பவுலாய் நான் மாறணும், ஒரு பர்ணபாவாய் நான் பேச நீங்க பேசுங்க, உன் வாயை விரிவாய் திறந்து சொல்லுங்க. நான் ஒரு கேத்தரின் குல்மாவாய் மாறணும், நான் ஒரு டிபி ஜோஸ்வாவாய் மாறணும், நான் ஒரு சார்லஸ் பென்னியாய் மாறணும். உன் வாயால அறிக்கை செய்ய இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு கேத்தரின் குல்மா போல ஒரு தேவனுடைய ஊழியக்காரியாய் மாற்றணும். மரித்தோர்களை எழுப்பக்கூடிய தேவனுடைய வல்லமை எனக்கு வேணும். இதோ குருடர்களை பார்க்கத்தக்க வல்லமை எனக்கு வேணும், செவிடர்களை கேட்கத்தக்க வல்லமை எனக்கு வேணும். அதை செய்து முடிக்க ஆவியானவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆனா நீ அதை கேட்டா உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் இதோ அவர் மேல வந்து இறங்கினாராம்.
அவர் மேல வந்து அமர்ந்தாராம். அப்ப இயேசு இந்த உலகத்துல ஆவியானவரால பிறந்தாரு, ஆவியானவரால கொண்டு போகப்பட்டாரு, ஆவியானவரால நிரப்பப்பட்டாரு. அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்களே, அவர் ஊழியத்திற்கு எது பலனா இருந்துச்சுன்னு பவுலடிகள் வந்து எழுதுறாரு. 10:38, அப்போஸ்தலர் 10:38, நஸ்ரேனாகிய இயேசுவை சொல்லுங்க, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகம்ங்கிறது யாரை மட்டுமே குறிக்கிறது தெரியுமா? ஆவியானவரை மட்டும்தாங்க குறிக்கிறது. ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் வரும்பொழுது பிளஸ் என்ன வருதா? வல்லமை வருகிறதா, வெளிப்பாடு வருகிறதா, தரிசனங்கள் வருகிறதா, கிருபைகள் வருகிறதா, மைட்டி பவர் வருகிறதா. அவனை கொண்டு உலகத்தையே கர்த்தர் அசைக்கிறாராம். பாருங்க, இயேசு மேல பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால், கை தட்டுங்க, அவர் எப்படி சுற்றி தெரிந்தாரா? நன்மை செய்கிறவராயும். அப்ப ஆவியானவர் இருக்கிற மனுஷன் நன்மை செய்வாங்க. பக்கத்துல சொல்லுங்க, எவன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அவன் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டான். வேதம் சொல்லுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தேவன் அவைகளை தீமைகளை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். அவன் நினைச்சிருந்தான 10 சகோதரனையும் பாதாள செயல்ல உள்ள போட்டிருக்கலாம், 10 பய தலையும் துண்டித்திருக்கலாம், 10 பயலையும் என்ன பண்ணிருக்கலாம்? ரத காலில் வச்சு ரதத்தை விட்டு ஏற்றி இருக்கலாம். அவங்க செஞ்ச தீமைக்கு இவன் பதில் தீமை செய்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்றான், நீங்க தீமை தான்ப்பா எனக்கு செஞ்சீங்க, நீங்க என்னை குழியில தான்ப்பா போட்டீங்க, நீங்க 20 வெள்ளிக்காசுக்கு தான்ப்பா என்னை வித்துட்டீங்க, நீங்க எல்லாரும் என்னை ஆகாதவன்னு சொல்லி எகிப்தினுடைய கையில் என்னை வித்துட்டீங்கப்பா. ஆனாலும் இந்த இவ்வளவு பெரிய ஜனங்களை, கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் இஸ்ரவேலர்களை, எகிப்தியர்களை பாதுகாக்கும்படியாக இந்த தீமையெல்லாம், ஓ மூலியமா நடந்த தீமையெல்லாம், உங்கள் மூலியமா நடந்த தீமையெல்லாம் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அவைகளை நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணினார். கை தட்டுங்க. இன்னைக்கு தீமை நடக்குதா தங்கச்சி? தீமையை பார்த்து நீ சோர்ந்து போயிட்டியா? தீமையை பார்த்து நீ கலங்கி போயிட்டியா? தீமையை பார்த்து நீ தடுமாறி போயிட்டியா? ஏன் என் வாழ்க்கையில வேதனை அடுக்காய் வந்து கொண்டே இருக்கிறது? நான் ஏன் துக்கத்தோடு இடுக்கத்தின் அப்பத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி பலவிதமான இடுக்கத்தின் அப்பத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தீமைகள் எல்லாம் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுகள் உன்னை பரத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய ஏணி படிகள், அபிஷேக படிகள், கிருபையின் படிகள், வெளிப்பாட்டின் படிகள், உத்தரவுப்பட்டது நல்லது என்று சொல்லும்படியாக, அநேகருக்கு அது பிரயோஜனமாய் மாற்றும்படியாக கர்த்தர் உனக்கு இந்த உத்தரவுகளை அனுமதித்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் உள்வாங்குங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பட்டும். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவி மனுஷனை புதுப்பிக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே அபிஷேகத்தை கொண்டு வரட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க இருதயத்தை திறந்து லீதியால் போல, ஆண்டவரே எனக்குள்ள பேசுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. நான் ஆலயத்தில் வாசல்ல உட்கார்ந்து இருந்தது போதும், பிறந்த நாள் முதல் நான் சப்பானியா இருந்தது போதும், பிறந்த நாள் முதல் நான் குருடனா இருந்தது போதும், பிறந்த நாள் முதல் நான் பெதஸ்தா குளத்தண்டில உட்கார்ந்து இருந்தது போதும், பிறந்த நாள் முதல் நான் திமிர்வாதக்காரனா இருந்தது போதும். இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில மறுரூபத்தின் ஒரு நாளாய் மாற்றுங்க. இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரங்கள் மாறட்டும் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுத்தா, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன்னை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. சொல்லுங்க, எனக்குள்ளே ஆவியானவர், எனக்கு விடுதலை உண்டு. என் கண்களிலே ஆவியானவர், எனக்கு விடுதலை உண்டு. என் செவிகளிலே ஆவியானவர், எனக்கு விடுதலை உண்டு. என் நாடி நரம்பு எலும்புகள் ரத்த நாணங்களில் ஆவியானவர் இருக்கிறார். என்னுடைய நரம்புகளுக்கு விடுதலை உண்டு. இடுப்பு எலும்புகளில் விடுதலை உண்டு. என்னுடைய பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் விடுதலை உண்டு. செத்து போன கர்ப்பத்தில் விடுதலை உண்டு. செத்து போன ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும் விடுதலை உண்டு. என்னுடைய லங்ஸ்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான வியாதிகளிலும் இருந்து எனக்கு விடுதலை உண்டு. பாதிக்கப்பட்ட எந்தெந்த உறுப்புகள் உனக்கு இருக்கிறதோ அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லு மகளே. உன் வாயினாலே அறிக்கை செய்ய, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். கர்த்தரே தேவன் என்பதையும் கர்த்தரே ராஜா என்பதையும் உன் வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது உனக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தம்பி, இன்னைக்கு வாயினால நீ பேசணும் தம்பி. ஏசப்பா குருடர்களை பார்த்து சொல்றாரு, இதை எனக்கு செய்ய வல்லமையுண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அவங்க சொல்றாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும். கை தட்டி கர்த்தர் இப்ப சொல்லு, விசுவாசி.
நான் படுத்து கிடந்தது போதும், நான் குப்புற படுத்தது போதும், நான் நொண்டியா இருந்தது போதும், நான் சப்பானியா இருந்தது போதும், என்ன 4 பேர் சுமந்துக்கிட்டு போனது போதும், என்னை 4 பேர் செபத்தால தாங்கினது போதும், இனி நான் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு மில்லியன்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக இன்றைய நாள்ல ஆவியானவர் எனக்குள்ளே வரட்டும். அதே சிம்சோன் மேல இறங்கின ஆவியானவர், எப்தா மேல இறங்கின ஆவியானவர், பவுலடிகளை நிரப்பின ஆவியானவர், ஏசபாவை நிரப்பின ஆவியானவர் இன்றைக்கு என்னையும் நிரப்புங்கன்னு சொல்லி நீ இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னையும் நிரப்புவார். தம்பி தங்கச்சி, நீ இடம் கொடுக்காதனால தாங்க நிரப்ப மாட்டாரு. உன் கதவை திறன்னு அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்ன தெரியுமா செய்யற? திறக்கிற மாதிரி ஆக்சன் பண்ற, ஆனா திறக்க மாட்டேங்கிற. நீ விடுதலையா திறந்து கொடுத்து உள்ள வாங்கன்னு சொன்னா போதும், ஒரு வார்த்தையில ஆவியானவர் உனக்குள்ள வந்துருவாரு. வந்து உன் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றிடுவாரு, ஏடுகளையே புரட்டி போட்டுருவாரு. பழைய மனுஷனை வேறு மனுஷனாய் மாற்றி உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். வேதம் சொல்லுது, சவுல் சொல்றான், எனக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கொடுத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாருக்கெல்லாம் புது இருதயம் வேணும்? தங்கச்சி, இன்னைக்கு நிறைய ரிவைவல் வேர்ட் வருது, பிடிச்சுக்க. இன்னைக்கு எலும்பிரு. இன்னைய நாள் தான் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இன்றைய நாள் ஒரு அறுவடையின் நாள், அறுவடையின் நாள். இன்றைய நாள்ல உன்னுடைய சரித்திரங்களை கர்த்தர் மாற்றுகிற நாள். இன்றைக்கு உன்னை சந்திக்க அவர் புறப்பட்டிருக்கிற ஒரு நாள். அதனாலதான் இந்த ஆவியானவரை குறித்து இன்னைக்கு பேசுறாரு. விடுதலையும் உண்டு. நீங்க ஏன் விடுதலை இல்லை தெரியுமா? ஆவியானவரை நீ மட்டம் கட்டிச்சு வச்சா எப்படிங்க விடுதலை? ஆவியானவருக்கு அந்நிய பாஷை பேசுவதற்கு வாயை திறக்க மாட்டேங்கிறியே, உன் நாவை கொடுக்க மாட்டேங்கிறியே. ஆவியானவர் பேசுவதற்கு உன் நாவில் அனுமதி இல்லாதபடி உன் நாவை கட்டி வைத்திருக்கிறியே. எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே மகிமை? பேசு, ஒன்னும் தப்பான வார்த்தை வராது. உலகத்துல எத்தனை வார்த்தை பேசுற, எத்தனை சண்டை போடுற, கண்டவனோட எல்லாம் சண்டை போடுறியே, ஊர்ல இருக்கிற எல்லா பேச்சும் நீ பேசுறியே. ஏன் ஆவியானவர் உன் நாவில பேச நீ இடம் கொடுக்க கூடாது? வேதம் சொல்லுது, பற்பல பாஷையினாலும் அந்நிய பாஷையினாலும் என் ஜன நான் பேசுவேன். கர்த்தர் பேசுறது எங்க தெரியுமா? கையில் இல்லைங்க, கண்ணில் இல்லைங்க, நினைவுகள் இல்லைங்க, உணர்வுகள் இல்லைங்க, டங்க்ல பேசுவாருங்க. ஆவியானவர் பேசுறது நரம்பில்லாத ஒண்ணுல தான் பேசுவாரு. நரம்பெல்லாம் உனக்கு வச்சுக்க, நரம்பில்லாத ஒரு பகுதியை கொடுப்பா, ஸ்ட்ரென்த்னஸ் இல்லாத ஒரு பகுதியை கொடுப்பா, பலன் இல்லாத ஒரு பகுதியை கொடுப்பா. அதுல இருந்து நான் பேசுவேன். ஆரோன் எப்படி மோசேக்கு வாயா இருந்தானோ அதுபோல நான் உன் நாவிலே வாயா இருப்பேன். நான் உனக்குள்ள இருந்து பேசுவேன், உனக்குள்ள இருந்து நான் புதிய காரியத்தை நடப்பிப்பேன் என்று தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலே இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களோடு கூட திருவுளம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாரு. பாருங்க, அந்த ஆவியானவர் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் நன்மையினாலும் அபிஷேகம் பண்ணினாரா. அவர் நன்மை செய்கிறவராகவும், அடுத்து சொல்லுங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயோ உட்கார்ந்து இருந்தாரு, படுத்து கிடந்தாரு, தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னா இருக்குது. சுற்றி திரியணுங்க. ஊழியங்கிறது சுத்தணும், அப்படியே சுத்தணும், உட்காரக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்க. 33 வருஷமும் இயேசு ஓடிக்கிட்டே இருந்தார். கைதட்டி கருத்து. அப்ப அபிஷேகம் பெற்றவன் ஒரு இடத்துல உட்காருவேன்னு நினைக்கிறீங்களா? உட்காரவே மாட்டாங்க. அவனால உட்கார முடியாது, அவனால உட்கார முடியாது. கர்த்தர் உட்கார விட மாட்டார். ஓடுப்பா ஓடுப்பா, சீக்கிரம் சீக்கிரம், இனி போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இன்னும் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அவனை பாரு, இவனை பாரு, இப்படி கிடக்குறான் பாரு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஓடு, ஊழியம் செய்யு சொல்லி தூண்டிக்கிட்டே இருப்பார். 33 வருஷத்துல 3 வருஷம் ஏசப்பா ஊழியம் செஞ்சாரு. நீங்க வேதத்துல ஒரே ஒரு இடத்துல தான் அவர் படுத்திருந்தார்னு இருக்கும். எங்க தெரியுமா? அந்த படகுல பின்னணியில தலையணை வைத்திருந்தார். ஏன் தலையணை வச்சிருந்தாரு? இருக்கிறதே படகு, அதுல இருக்கிறவனே 10 பேர் 8 பேர் 7 பேர் இருக்கான். இவன் இயேசுகிட்டே பேசல, அவனா பேசிக்கிட்டே இருக்கான். அவனா பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் பார்த்தாரு, சரி என் கூட ஒரு வயலும் பேச மாட்டான்னு கொஞ்ச நேரம் பாவனையாக அவர் படுத்திருந்தார். இப்போ உன் வீட்லயும் அவரை சுறுசுறுப்பா வைத்துக் கொள்வதும் அவரை தூங்க விடுறதும் உன் கையில தான் இருக்கு. நீ ஏசப்பாட்ட பேசிக்கிட்டே இருந்தா உன் வீட்டுல அவர் சுறுசுறுப்பா இருப்பார், கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார், உன் கூட உறவாடிக்கிட்டே இருப்பார். நீ என்ன பண்றது? அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. காலையில ஒரு நிமிஷம் சோத்திரம் 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 சோத்திரம். என்னது சோத்திரம்? 10 சோத்திரம் சொல்லிட்டா போதுமா? இது வாய்ப்பாடு மாதிரி இல்லையா? மனம் திறந்து பேசு, உணர்வை பேசு, இருதயத்தை பேசு, அடித்தளத்தில் இருக்கிறத பேசு, எதிர்பார்ப்பை பேசு. அதாங்க ஜெபம். நம்ம வாய்ப்பாட்டு ஜெபமே பண்ணி இப்படி பழக்கிட்டாங்க எல்லாருமே. சோத்திரம் சொல்லுங்க. நிறைய இடத்துல இப்படிதாங்க, சோத்திரம் 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 சோத்திரம். முடிஞ்சு போச்சு, மூச்சு போச்சு. எங்க ஜெபம் அதான் பண்ணணும்ல. இது ஜெபம் அல்லப்பா, சோத்திரப்பா. சோத்திரம் வேற. நீ வாயை திறந்து நல்லவரே, வல்லவரே, அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, ஜீவன் உள்ளவரே, இருக்கிறவரே, இருந்தவரே, வருகிறவரே, போனவரே, எந்தவர் சொன்னாவளா அது வர மாட்டேங்குது. பிடிச்சி உள்ள குழாயில் இழுக்கிற மாதிரி இழுக்க வேண்டியது. அடி வைப்புல உதச்சுமா இழுத்து கொண்டதால 2 வார்த்தை சொல்றேன், அப்புறம் முழுங்கிக்கிறேன். யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாட்ட பேசுறதுக்கு முக்கிக்கிட்டு முணங்கிக்கிட்டு திக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு கிடந்தா நீ அவரோடு நடந்த நடையை
தெரிந்து கொள். புதுசாக கல்யாணம் முடிச்சவன் பொண்டாட்டிகிட்ட பேசுனா முக்குறேன், முனகிறேன், திணறேன். புது பொண்டாட்டி புருஷன்கிட்ட பேசுனா வாங்க போங்கன்னு நெளிச்சுக்கிட்டே நிற்கிறான். ஆனால் கொஞ்ச நாள் ஆனோ வாயாங்கிறா, உட்காரியாங்கிறா, பழகிக்கிட்டாங்க, ரிலேஷன்ஷிப் கூடிருச்சு, மரியாதை தேஞ்சிருச்சு. அப்புறம் போடா வாடா அவனே இவனேங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் 25 வருஷம் ஆனோடனே இன்னுங்க வாங்கங்க உட்காருங்கன்னா நீங்கள் நல்லாவே பழகலைன்னு அர்த்தங்க, நீங்களும் உறவாகவே இல்லைன்னு அர்த்தங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தங்க. இத்தனை வருஷம் ஆகி இன்னும் இயேசுகிட்ட பேசுகிறான்னா செபம் வராதுங்கிறேன். எனக்கு வராதுங்கன்னா வராதவன்னா எப்படிடா நீ பேசினேன்னா யோசித்து பாருங்க, எவ்வளவு கிறிஸ்தவத்தில் செபம் வராத ஆள் எப்படி இருக்கு. உட்கார்ந்து அப்பா கிட்ட நல்லவரேன்னு சொல்றது இல்லையா? அன்பே, ஆறுயிரே, தங்கமே, வைரமே, வைடூரியமே, கோமேதகமே, உம்மை போல யாரு உண்டு, நானும் நீயும் அப்படின்னு சொல்றவன் தானங்க ஜெபம் பண்றவன். மனதை கொட்டுங்க. பாருங்க, அழகா எழுதுறாரு உன்னத பாட்டத்துல, இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர், அறைக்குள்ள கூட்டிட்டு போகிறீர், அன்பிலே உறவாடுகிறீர். உன் கழுத்து அப்படி இருக்குது, கண்ணை இப்படி இருக்கு, மாதுளம் பழம் போல இருக்கு, உதடுகள் வெடித்த மாதிரி, என்னெல்லாம் இயேசுவை வர்ணிக்கிற. கைதட்டி கருத்துற எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. அதை விட்டுட்டு இங்க 1 2 வாய்ப்பாடு சொல்றேன், முக்குறே மாதிரி நீ முக்குனேனா உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ எப்படி கிறிஸ்தவன் கேட்டா பெரிய போர்டு போட்டுக்கிறது, பெரிய போர்டு வச்சுக்கிட்டு எப்படி வளர்த்திருக்கான் பிள்ளைகளை வளர்த்திருக்க மெத்தட பார். உன்னை பார்த்த உடனே உங்க ஒப்ப யாருன்னு சொல்லணுங்க, நீ போற சபை இப்படின்னு சொல்லணுங்க, உன்னை நிப்பாட்டினாலே சொல்லணும் இவன் இந்த சபாக்காரன் தானான்னு சொல்ற அளவுக்கு உன்னுடைய தரம் இருக்கணும். கைத்தட்டி கருத்துற நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமைக்காய் உலகமே பார்க்குது. நான் சொல்றேன், இங்க வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ பிள்ளைகளை வளர்த்திருக்கிற வளர்ப்பு வித்தியாசமாங்க. இங்க வர்றவங்க சொல்லிட்டு போற எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, ஜெபத்துல உயிரை பணைய வைக்கிறாங்க, ஆராதனையில ஜீவனை பணைய வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ மகிமையாய் வளர்த்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி பாராட்டிட்டு போவாங்க. அந்த பாராட்டுதலை நான் விரும்பல, ஆனாலும் என் இருதயம் அகமகிழும். என் பிள்ளைகளை எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் உருவாக்கி இருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு. என் பிள்ளைகள் எந்த பிள்ளைகிட்ட மைக்கியை கொடுத்தாலும் பிரசங்கம் பண்ணுவார்கள், பாட்டு பாடுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், வொர்ஷிப் எடுப்பார்கள். என்ன போல ஆத்ம பாரத்தோடு கூட எப்பேற்பட்ட மனிதனிடத்தில் பேச தைரியம் கொண்ட பிள்ளைகளை தேவனுடைய ஒத்தாசையோடு உருவாக்க தேவன் எனக்கு அருகிரகம் பாராட்டியிருக்காரு. அதை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் அப்படி எழுப்பணுங்க. உன் பிள்ளைகளை ஊழியக்காரர்களா எழுப்புங்க, சுவிசேஷர்களா எழுப்புங்க, அப்போஸ்தலர்களா எழுப்புங்க, தீர்க்கதரிசிகளா எழுப்புங்க, போதகர்களா எழுப்புங்க, உலகத்தை அசைக்கக்கூடிய மனிதர்களா எழுப்புங்க. உலகத்தை அசைக்கிறவன் இங்கேயும் வந்துட்டான்னு சொல்ற அளவுக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பம் எழும்பணும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நன்மை செய்கிறவராய். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பெறப்பட்டாரா? நன்மை தாங்க செஞ்சார். அவர் எங்கேயாவது தீமை செஞ்சாருன்னு ஒரு இடத்துல காட்டித்துருங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். வேதம் சொல்றது எங்கேயுமே அவர் தீமை செய்யல. கன்னத்துல அடிச்சானா மன்னி ஆண்டவரேன்னு தான் சொன்னார். காரி துப்புனானா மன்னியும் ஆண்டவரேன்னு தான் சொன்னார். தலையில கொட்டினானா மன்னியும் ஆண்டவரேன்னு, சிலுவையில் அடிச்சானா மன்னியும் ஆண்டவரே. அவர் பழி வாங்கவே கிடையாதுங்க, யாரையுமே அவர் வேதனைப்படுத்தவே கிடையாது. ஆலயத்துல மட்டும் சவுக்கு எடுத்தார். ஏன் ஆலயத்துல மட்டும் எடுத்தார்? ஆசாரியனுங்க அவன், லேவியனுங்க அவன், வேதத்தை படிச்ச நிபுணனுங்க அவன். அவன் போய் தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்தினா அவனுக்கு முத்தமா கொடுக்க முடியும்? அவனுக்கு சவுக்கு தான் எடுக்கணும். அவனு என்ன பண்ணணும்? சாத்து தான். அப்ப வெளியில முத்தம் கொடுப்பாரு, உனக்கு சவுக்கு எடுப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு என்னதான் எடுப்பாரு? நீ தீட்டுப்படுத்தின, நீ கீழ்படியில, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நின்னேனா உனக்கு அவரு என்னவா தான் இருப்பாரு? சவுக்கு எடுக்கிற சவுக்காளரா இருப்பார். ஆனா அதே தப்ப வெளியில இருக்கவன் செஞ்சானா அன்பேன்னு அவனை போய் கட்டி தழுவி தூக்கி சத்திரத்துக்கு கொண்டு வருவாரு. நீ சொல்லுவா, ஏன்னா அவனுக்கு மட்டும் ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயம்னா அவன் வெளியில கிடக்கிறவன், அவன் சத்திரத்துக்கு வெளியே கிடக்கிறான், அவன் அடிபட்டு கிடக்கிறான், ரத்தத்துல கிடக்கிறான், அவனுக்கு யாருமே கிடையாது. ஆனா உனக்கு இங்க மெய்ப்பன் இருக்கிறேன், விசுவாசி இருக்கிறேன், உனக்கு 24 மணி நேரம் ஜெபிக்க ஆள் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, காலையில நான் கர்த்தருடைய மகிமைக்காய் இந்த பிரசங்க மேடையில நின்று இந்த வேதத்துக்கு முன்னாடி நின்று சொல்றேன், தினந்தோறும் உங்க பேரை ஒண்ணு விடாம சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன போல என் கூட இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஜெபம் பண்றாங்க. அப்ப உனக்கு தினந்தோறும் இத்தனை ஜெபம் கிடைக்குது. ஆனா அங்க ரோட்ல கிடக்கிறவனுக்கு யாரு ஜெபம் பண்றா? அவன் பேரை யாரு சொல்றா? அவனுக்கு யாரு அந்த கர்த்தர் இடத்துல ஞாபகப்படுத்துறா? ஆனா உனக்கு கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கா. ஏசாயால சொல்றாரு, அழகான கனி தரும் என்று அந்த சுத்தியிலும் நான் வேலி அடைச்சு உள்ள இருக்கிற கற்களை எல்லாம் நான் பொறுக்கி அது நல்ல கனி தரும் என்று நான் காத்து கொண்டே இருந்தேன். அது ஆகாத கனியை கொடுத்தது என்ன? பார்த்தீங்களா? தேவன் உனக்கு வேலி அடிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நல்ல கனி நீ கொடுப்பேன்னு. பாருங்க, அவர் நன்மை செய்தாங்க செஞ்சார். சொல்லுங்க பக்கத்துல, சிஸ்டர் வேண்டாம் தீமை வேணாம். தீமை செய்கிறவன் தீமையை தான் அறுவரிப்பான். எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்கு வரும். நன்மை செஞ்சேன்னா நன்மை வரும்,
தீமை செஞ்சேன்னா தீமை வரும். வேலியை பிடுங்கினேன்னா பாம்பு கடிக்கும், குழியை வெட்டினேன்னா கல் விழுகும். எதை செய்யறியோ அதை வரும். எந்த அளவினால் அளக்குறீங்களோ அதே அளவில் கர்த்தர் உங்களை அளந்துருவார். அதனால முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்க. வேதம் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்க, சகலமோ நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சொல்லுங்க, எல்லாமே நன்மைதாங்க. எகிப்துக்கு போறீங்களா, நன்மைதான். பாபிலோனுக்கு போறீங்களா, நன்மைதான். தீக்குள்ள கொண்டு போடுறாங்களா, நன்மைதான். சிங்கக்கபில போடுறாங்களா, நன்மைதான். வியாதி வருதா, நன்மைதான். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவார். அப்ப எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு நன்மை வச்சிருப்பார். பிசாசு தீமை செய்வான், கர்த்தர் பார்ப்பார் அந்த தீமைக்குள்ள கர்த்தர் ஒரு நன்மை வச்சிருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களே. இந்த ஆவியானவர் இன்னும் எப்படியெல்லாம் அவர் கிரியை செய்கிற விதங்களை நான் உங்களுக்கு காண்பித்து, அந்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10:19 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:19. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து ஒன்றுக்கு இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு. நான் ஒரு ரிவைவல் வேர்டு சொல்றேன், கவனிக்கிறீங்களா? அப்ப ஆவியானவர் பேசுவாரா? பேசுவார். இங்க எழுதியிருக்கிறதே பேசுவார். பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் மனுஷனை போல பேசுவாரு. நம்புறீங்களா? உங்கள்கிட்ட பேசுவார். இடம் கொடுத்தா தானே பேசுவார், நம்புனா தானே பேசுவார். நீங்க இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் பொழுதே டக்குன்னு முழிச்சுக்கிறது, அப்படியே முழிச்சு அப்படியே பார்க்கறது, திருன்னு சந்தேகத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், சில பிள்ளை பயந்துருமுடான்ட்டு நகன்றுவார். நம்ம நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆவியானவர் நம்ம மேல இறங்கு வரும் பொழுது பட்டார்னு கண்ணை திறந்து முழிச்சு அப்படியே ஒரு கொட்டை குழி பார்த்துட்டு வேகமாக அங்கிட்டு ஓடிடுறது. அப்புறம் எப்படி ஆவியானவர் பேசுவார்? பிள்ளை பயப்படுதுன்ட்டு எப்பயாவது உங்க பிள்ளையை பயன்படுத்துவீங்களா? எந்த தாயாவது பல்ல முன்னாடி விகார தோற்றத்தோடு நிற்பீங்களா? எந்த பிள்ளையாவது போய் திடீர்னு ஒரு சத்தம் போடுவீங்களா? பிள்ளை பயந்துரும்னா நம்ம அம்மா எப்படி போவாங்க? அப்படியே மெதுவாக போய், டே நான் தாண்டா பயப்படாதேன்னு சொல்லுவோம். ஏசப்பாவும் வீட்டுக்குள்ள போய் பயப்படாதீங்க, பயந்துராதீங்கன்னார். கடல்ல போறப்ப சொல்றாரு, ஆவேசம்னு சொன்னார். ஐயோ பயப்படாதீங்க, நான் தான், நீங்க எல்லாம் பயந்துராதீங்க. அப்ப தேவனுக்கு நம்ம இருதயம் தெரியும். பயப்படுற மாதிரி இருந்தா அவரு வரமாட்டார். ஏன்னா பயந்துருவீங்க இல்லையா? இப்போ நமக்கு ஏன் வெளிப்பட மாட்டாருன்னா நமக்கு பயம். ஏற்கனவே கை தட்டி பாட்டு பாடினா என்கிட்ட வந்துட்டாருனான்னு அப்புறம் கை தட்டிக்கிட்டே வந்துட்டாருன்னா அவருக்கு தெரியும், இவன் இந்த பையன் பயந்துக்கிட்டு நானும் வேற உள்ள போனேன்னு வச்சுக்க, இவன் அவ்வளோதான், அடுத்து உள்ளே வரமாட்டேன். ஏன்னா இருதயம் அவருக்கு தெரியும். இங்க பாருங்களே, சந்தேகப்படாமல் போ. இவனுக்கு ரொம்ப சந்தேகம். 3 பயம் வந்திருக்கிறானே, அது வேற ஒரு தரிசனம் வேற வந்திருக்குது, ஒரு கூடு இறங்கி அதுல எல்லாமே இருக்குது, அடிச்சு புசி. நான் ரொம்ப சுத்தக்காரன், மீனவனா இருக்கிறவன் சுத்தக்காரன், நான் இதெல்லாம் சாப்பிட்டே எனக்கு பரம்பரையில பழக்கமே கிடையாது, நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அருவருப்பு, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி இது அருவருப்பு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படிலாம் சந்தேகப்படாதப்பா, இது அருவருப்பா நீ நினைக்காதப்பா, இது எல்லாவற்றையும் நான் தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ அடிச்சு புசினா இதனுடைய மீனிங் வேற. இது மாதிரி புறஜாதியா இருக்கிறவங்க எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். இவனை மாதிரி நீ மற்றவங்க எல்லாம் அடுத்த ஜாதிக்காரெல்லாம் நீ புறஜாதியா நான் நினைக்கிற, அப்படி நினைக்காத. அவனை எல்லாம் என்னுடைய மந்தைக்குள்ள கொண்டுட்டுவான்னு சொல்லிதான் இந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப பேசுறாரு, ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் இறங்கி போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுவார். ஒன்றை சொல்லுவார், நீ கேட்க ரெடின்னா சொல்லுவார். சொல்லுங்க, இனிமேல் ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், தைரியமா ஜெபம் பண்ணுவேன், என்கிட்ட நீங்க பேசுங்க, என் காதை நான் திறந்து வச்சுக்கிறேன், என் இதயத்தை நான் திறந்து வச்சுக்கிறேன், என் உணர்வை நான் திறந்து வச்சுக்கிறேன், என் உள்ளுறுப்பை ரெடி பண்ணி நான் வச்சுக்கிறேன், என் கூட பேசுங்கன்னு நீங்க சொல்லுங்களே, நிச்சயமா கர்த்தர் உங்க கூட பேசுவார். பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், கர்த்தர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார், பிதாவானவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். நம்ம அதை ஏன் அதை ரியலியா நம்ப மாட்டேங்கிறோம்? யாருக்கிட்டையாவது இருந்து பேசுவார் பிரதர், ஊழியக்காரத்துல தான் பேசுவார், அவங்கெல்லாம் வேற வானத்தை சங்குன்னு குதிச்சுட்டாங்க, நாங்கெல்லாம் இங்கே கீழே இருந்துருக்கிறோம், அதனால ஏன்ட்ட பேச மாட்டான்னு நினைக்காதீங்க, ஓன்ட்ட தான் பேசுவார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ராஜாக்களாக ஆசாரியலாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவரை தெரிந்து கொள்ள. பக்கத்தில் சொல்லுங்க, நான் அவரை தெரிஞ்சு கொள்ளல, அவர் தான் என்னை தெரிஞ்சு கொண்டார். யோவான் 15:16 சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்னங்க புரியலையா இந்த வசனம்? அவர் சொல்றாரு, நீ என்னை கண்டுபிடிக்க முடியாதுப்பா, நான் உன்னத தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், உலகத்துல கோடிப்பய பார்த்தும் பார்க்காதவனா கேட்டும் கேட்காதவனா இருக்கிறேன், ஆனா உன் கண்ணை நான் திறந்திருக்கிறேன் இல்லையா? இதுக்கு காரணம் நீ அல்ல,
நான் தான் உனக்கு திறந்திருக்கிறேன். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப உன் கண்ணை திறந்தவர் பக்கத்தில் காதில், என் காதை கொஞ்சம் திறந்துருங்க ஆண்டவர். இன்னைக்கு இந்த செவிட்டு காது இருக்குல்ல, எப்பாத்தா சொல்லுங்க, உனக்குள்ளே நீ சொல்லு. தாவீது தனக்குள்ளே பேசிக்கிட்டேன், ஏய் ஆத்துமா ஏன் கலங்குற சொல்லு, எனக்கு செவிட்டு காதே கொஞ்சம் திற, இனிமேல் சத்தம் நான் கேட்கணும். ஆதாமு கேட்க முடியும்னா, ஆகாரு கேட்க முடியும்னா, மோசே கேட்க முடியும்னா, பெசலையேல் கேட்க முடியும்னா, ஏன் நீ நானும் கேட்க முடியாது? கைதட்டி கேட்கறதுக்கு மனமற்றவர்களுங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப இன்னையிலிருந்து காதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, சரி பண்ணுங்க. ஆண்டவரே என் சத்தம் கேட்கணும், தேவ சத்தம் கேட்கணும், என் காதுகளில் தேவ சத்தம். எனக்கு பேசவே மாட்டேன். இந்த பிரசங்கெல்லாம் விட்டுருங்க பிரதர், ஏதோ வந்தோமா போனோமா உட்காந்தோமா எந்திரிச்சோமா ஆமேன்னு சொல்லுங்க பிரதர், நாங்கள் கிளம்புறோம். நீங்க வேற இன்னைக்கு போட்டு வாட்டி வறுவெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீ எப்பங்க உயிருள்ளோன்னா மாறுறது? இன்னும் செத்தவனாவே நம்ம இருந்தா எப்படி ஆகிறது? உலர்ந்த எலும்புகளாவே இருந்தா எப்பங்க போறது? எசேக்கியேல் என்னதாங்க பண்ணுவேன்? அவன் போய் சொல்றான் உயிர் அடையுமா. எனக்கும் அப்படிதான் தெரியுது. பார்த்தா வந்து உட்கார்ந்து இருக்கப்ப இங்கே ட்ரம்மை போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்கேன் நம்மால. அப்படியே உட்காந்து அப்படியே நெல்லிச்சுக்கிட்டு அப்படியே இப்படி இப்படின்னு. எனக்கு வேற ரெண்டாவது ஆராதனை, தூக்க கெடுதி வேற, எங்கிட்ட விட்டா மயங்கி விழுந்துருவேன் போல இருக்கு. கையை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி இப்படி இப்படி பண்ணினா தானே ஆகும். வந்து உட்காந்து நெளிக்கும் பொழுதே இப்பயா அப்பயான்னு. இன்னொரு ஆராதனை வரைக்கும் நாங்கள் ரெடி ஆகணும். எவ்வளவு லாங் பிரயாணத்தில் இருக்கிறோம் பாருங்க. உங்களை பார்த்தா எங்களுக்கு புத்துணர்ச்சி வர வேண்டாமா? உங்களை பார்த்தோன்னே நாங்களே கொஞ்சம் நஞ்சம் பற்ற வச்சுட்டு அங்கேருந்து வர்றான். அவிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, அவிஞ்சிடக்கூடாது ஆண்டவரேன்னு. நீங்கள் பார்க்குற பார்த்தா நானே ஊதி இங்கிட்ட எங்கிட்ட ஒரு பொந்திர சதில் படுத்துக்கலாம் போல. அப்படி வரும் பொழுதே உற்சாக மனதோடு நீங்க வர்றதை பார்த்து எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பலவீனம் மாறி அட்ரா கையை தட்டுறா டம்ம போடுறான்னு சொல்லி அடிச்சாவில் ஆகும். அப்படி வந்தா தானே ஆகும். நீங்க வரும் பொழுதே அங்க இருந்து பார்த்தா அந்த பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் கை போய், ஒருத்தன் காலு போய், ஒருத்தன் இடுப்பு போய், ஒருத்தன் கை போய், ஒருத்தன் மண்டை போய், ஒருத்தன் இப்படி ரெண்டு காலையை விலகிட்டு இப்படி கிடக்குறேன். ஏன்னா என்னைக்கிடா தேவதூதே வர்றது, என்னைக்கிடா நம்ம போறதுன்னு அந்த கெதியா உட்காந்துருந்தா எப்படியா? நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்க. நீங்க வந்திருக்கிறது கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களை பார்க்கறப்ப பக்கத்து இருக்கிற ஆளுக்கு உயிர் மீச்சி வரணுங்க. உங்களை பார்க்கும் பொழுது பக்கத்து இருக்கிற ஆளு என்னங்க சிஸ்டர் கரண்ட் மாதிரி அடிக்குதுன்னு சொல்லணும். என்ன சிஸ்டர் ஆள் இன்னைக்கு வித்தியாசமா தெரியுங்களேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு விடிய விடிய ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கணும். இந்த வார்த்தையை பேசாதீங்க பிறகு, நாங்கள் விடிய விடிய தூங்கிட்டுல வந்திருக்கிறோம். அப்புறம் எப்படிங்க வரும்? கொட்டாவி தாங்க வரும். விடிய விடிய தூங்கி போட்டு விடியால எந்திரிச்சு அதுவும் குளிச்சும் குளிக்காமையும் பல்லு விளக்கி விளக்காமையும் அறகுற வேகத்தில் இங்கே உடியாந்து ஒரு கதை சொல்லவா? லைவ்ல இருக்கிறேன், என்னாலும் பரவாயில்ல. எப்பயுமே ஒருத்தர் எல்லாத்துலேயும் லேட்டு பேச, எப்போ போனாலும் அவசரம் கொடுக்க லேட் ஆயிடுவார். அவருக்கு இதே வேலை, அவர் மனைவிக்கும் அதே வேலை. என்ன வேலை? கடைசி டயத்தில் தான் சட்டை எடுப்பார், கடைசி டயத்தில் தான் வேட்டி எடுப்பார், கடைசி டயத்தில் தான் பர்ஸ் எடுப்பார், கடைசி டயத்தில் செல் எடுப்பார். அதுங்காட்டியும் பஸ் வந்துடும். இந்த இப்படியே தான் அவருடைய வாழ்க்கை. இந்த மனைவிக்கும் சகிச்சு போச்சு. உன்னோட கட்டிக்கிட்டு நான் அடிக்கிற மாற அடிக்கிறது பெரிய வம்பா கிடக்கு. ஏன் கொஞ்சம் காமன் நேரத்துக்கு படி தான் கிளம்பி தொலைச்சா என்னையா? கடைசி டயத்தில் வந்து தான் ஏன் என்னையே தான் கேட்பியா? உன் வேட்டி உன் சட்டையை நீயே எடுக்கக்கூடாதா? அன்னைக்கு அதே மாதிரி. அப்போ தான் பாத்ரூம்குள்ள இருந்து எட்ரி வேட்டி என்னார், எட்ரி சட்டை என்னார், எட்ரி செல்ல என்னார். அந்த அம்மா டென்ஷன் உச்சி கும்பல போயிடுச்சு. எடுக்கிறையா உனக்கு வேலையே இல்லையான்னு வேகமாக ஓடி இவர் பீரோவில் திறக்கிறதுக்கு போல அந்த அம்மா பீரோவில் திறந்து இதுலையே அதுலையே மாற்றி மாற்றி வேட்டியை கொடுத்துருச்சு. எடுத்து இடுப்பில் கட்டினாரு. அங்கே பஸ்ஸுக்காரன் கிருன்னு அடிச்சிட்டான். ஒற்றே ஓட்டம். அதுக்காட்டி இந்தியா சட்டையை தரேன்னு கொடுத்துச்சு. கம்கட்டில் வச்சுட்டு வேகமாக ஓடி பஸ்ஸில் போய் ஏறிட்டார். ஏறினோடனே அப்பாட பஸ்ஸை பிடிச்சிட்டேன் இன்னைக்கு உட்காந்து. அப்போ தான் மெதுவாக உள்ளே இருக்கிற சட்டையை எடுத்து இப்படி விரிச்சார் பாரு. அம்மா சட்டையை கொடுத்துருச்சு. இவர் சட்டையை கொடுக்கறதுக்கு போல அம்மா சட்டையை எப்படி போடுறது? விரிச்சு பார்த்தா லேடிஸ் சட்டை, ஜென்ஸ் சட்டை இல்லை. யோசித்து பாரு. அந்த அம்மா அவசரத்தில் எதை எடுக்கிறதுன்னு தெரியாம மாற்றி எடுத்துருச்சு. இப்போ கடைசியில் சட்டையே இல்லாமல் எங்கே போனார்? பிரயாணம் போடுறார். நம்மளும் அப்படித்தாங்க, அவசரமாக அவசரம். எதையாவது எடுக்கிறதுக்கு பதில் எத்தனை பேர் பாட புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்களே எனக்கு தெரியல. எத்தனை பேர் எதை தூக்கிட்டு வந்தீங்க? பைபிளை கொண்டு வரதுக்கு போல அவசரத்தில் நிறைய பேர் வீட்டில் 2 செருப்பு இருக்கிறத மாற்றி மாற்றி போட்டு போகிறாங்க தெரியுமா? போட்டு போயிருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க. கொள்ள பேர் உங்கள் செருப்பு பதில் இன்னொருத்தர் செருப்பை மாட்டிட்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் மாற்றி போடுறது ஏன்னா அவசரம். கொஞ்சம் புறப்பட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறோமா? இது மாதிரி தாங்க பரலோகத்துக்கு போகிறப்ப அவசரப்பட்டு போனால் எப்படி ஆகுது? அப்போ இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, கர்த்தர் அழகா சொல்றாரு, ஆவியானவர் வந்து சந்தேகப்படாமல் போப்பான், நான் தான் அனுப்பியிருக்கிறேன், பேசுவாருங்க. இன்னைக்கு போய் தயவு செய்து கேளுங்க. ஒரு மணி நேரம் உட்காருங்க, 2 மணி நேரம் உட்காருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 7 மணி நேரம் தயவு செய்து உட்கார்ந்து பாருங்க. எங்க உலகத்துல எத்தனை மணி நேரம் கொடுத்துக்கிறாரு? ஒரு 7 மணி நேரத்தை அவருக்கு ஒதுக்குங்களே. ஒரு ரூமுக்குள்ள போங்களே, தனியா போய் உட்காருங்களே, பேசிக்கிட்டே இருங்களே. கர்த்தர் வருவாருங்க.
நிச்சயமா வருவாருங்க. உன்னை பார்க்க வருவாருங்க, உங்ககிட்ட பேச வருவாருங்க, உன்னை சந்திக்க வருவாருங்க. ஆனா அவருக்கு நம்ம டைம் கொடுக்கறது இல்லைங்க. அதனாலதான் அவர்கிட்ட நம்ம பேச மாட்டேங்கிறார். நம்ம போகும் பொழுதே அரை சோத்திரத்துல உள்ள போயிட்டு போகும் பொழுதே சொல்றது 10 நிமிஷத்துல வந்துடுறேன், 1/4 மணி நேரத்துல வந்துடுறேன், ஒரு 2 பாட்டு பாடிட்டு வந்துடுறேன், உள்ள போனோடனே வந்துடுறேன், ரெடியா இருந்துட்டு போனா அவரு காது உள்ளவர் கேட்காம இருப்பாரா? இவன் அவசரம் கொடுக்க, இவன்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், சும்மா இருக்கிறது ஒண்ணுதான் அவர் இருந்துக்குவார். அதனால நீங்க சொல்லுங்க, நான் எப்போ போயிட்டு வருவேன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் சொல்றப்ப நான் வருவேன், அது வரை நான் போய் ஜெபம் பண்ணுவேன். உள்ள போங்களே, அன்பிலே களி கூறுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போஸ்தலர் 13:2 அப்போஸ்தலர் 13:2 வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தானா? அங்க பேதுரு ஓவாசித்து ஜெபம் பண்ணார், அதை சொல்ல மறந்துட்டேன். இங்க ஆராதனை செய்து கொண்டு, பேதுரு ஓவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசினாரு. இங்க ஆராதனை செய்து கொண்டிருக்கும், ஆராதனை செய்து ஓவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுங்க என்ன பற்றினார்? இது வேதத்தில் தானே இருக்கு பிரதர், நமக்கு நடக்குமான்னு கேட்குறீங்களா? 100% நடக்கும். எழுதப்பட்டதெல்லாம் சத்தியம், எழுதப்பட்டதெல்லாம் ஜீவன், எழுதப்பட்டதெல்லாம் உண்மை, எழுதப்பட்டதெல்லாம் நமக்கு நடக்கும். இங்கே இருக்கிறது லோகாஸ், அது உனக்கு நடந்தா தாங்க ரேமா, உனக்கு அது நடக்கணும். ஆவியானவர் உனக்கு திருவுளம் பற்றணும். ஆராதனை செய்கிறோம், ஓவாசிக்கிறோம், ஆனா ஆவியானவர் பேச மாட்டாருன்னு நினைச்சா எப்படி ஆகிறது? இன்னிலிருந்து பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அடுத்த வாரம் நீங்க வர்றப்ப சொல்லணும், கர்த்தர் என் கூட பேசினாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு, கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன், என் பிரச்சனை மாறிடுச்சு, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஏன் விடுதலை இல்லை? உனக்குள்ள ஆவியானவர் நீ பூரணமா இடம் கொடுக்கல, அதனாலதான் உனக்கு விடுதலை இல்லை. இனிமேல் விடுதலைக்கு இடம் கொடுத்துரு. அப்ப விடுதலை வரணும்னா சொல்றாரு, பிரிச்சு விடுங்கப்பா, பிரிச்சு விடுங்க, பிரிச்சு விடுங்க, பிரிச்சு விடுங்க. இப்ப எப்படி உருவமா வந்தாரா? லிசனிங் பவர், பேசுவாருங்க, நம்ம காதுல பேசுவார், மனசுல பேசுவார், உணர்வுல பேசுவார். இப்ப நாங்களாம் இத்தனை செய்தி எடுக்கிறோம்னா நாங்க என்னது கற்பனை பண்ணிட்டு எடுக்கிறோமா? உட்கார்ந்துருப்போம், மணிக்கணக்கா உட்காந்துருப்பேன். முதல் செய்தி முடிச்சுட்டு இங்கே 8:30 வரையே உட்காந்துருந்தேன். நான் வீட்டுக்கு போகிறப்ப மணி 8:45 9 மணி இருக்கும். இங்கே தான் உட்காந்துருந்தேன். உட்காந்து அடுத்த செய்தி எடுக்கணுமே. நான் 3 செய்தியும் விடியாலே எடுக்க முடியாது. ஒவ்வொரு ஊழியத்தையும் முடிக்கிற வரையும் ஒரு செய்திக்கு தான் ஜெபிக்க முடியாது. அந்த ஒரு செய்திக்கே காலையில் 1 மணிலேருந்து கரெக்டாக 4 மணிக்கு தான், 4 மணிக்கு தான் எனக்கு வார்த்தை கிடைச்சிச்சு. இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தையும் கிடைக்கல. ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆவியில் நிரம்ப அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் பக்கத்து வீட்டிலலாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வார்த்தை கிடைக்கல. தடுமாறுறேன். மணி 4 ஆயிடுச்சு. 5 மணிக்கு நான் இங்கே நிற்கணும். 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் நான் ஒரு வேலையும் செய்யல. ஜெபத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். வேதத்தை படிச்சு தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு கர்த்தர் பேசினார். வார்த்தை கிடைச்சிச்சு. குட்டு வேக வேகமா குறிச்சேன். காட்டு தீ போல குறிச்சிட்டு வேகமா பரப்பிட்டு திடுத்திடுன்னு முடியாது சேர்ந்துட்டேன். இங்கே வந்து தான் பார்க்குறேன் என்ன எழுதியிருக்கோம்னு திரும்பி பார்த்தேன். அதை எடுத்து பேசுறதுக்கு இந்த இத்தனை வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல. இதே மேலே ஆவியானவர் பேசினார். கைத்தட்டி உண்மையிலே காலை செய்திலாம் பயங்கரமாக இருந்துச்சு. நானே மிரண்டு போயிட்டேன். கர்த்தர் இப்படியும் பேசுவாரான்னு. தயவுசெய்து நீங்களும் உங்கள் வீட்டில் போய் காலை செய்தி யூடியூப்பில் வெளியிட்டாச்சு கேளுங்க. ஒவ்வொரு செய்தியும் கர்த்தரே பேசுவார். இப்போ இந்த செய்திக்கு மணிக்கணக்காக உட்காந்துருந்தேன். ஆண்டவரே பேசுங்க. நானா போய் என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்த முடியாது, தேறுதல் படுத்த, என் வார்த்தை தொடவே தொடாது. நானா சொன்னேன்னா அது மூளையிலிருந்து பிறப்புற வார்த்தை ஒரு காரியத்தையும் செய்யாது. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுங்கன்னு காத்திருக்கிறவள 8:30 மணிக்கு கரெக்டா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டுச்சு. இதுதான் வார்த்தை. குடுன்னு அங்கன குறிச்சிட்டு வேகமா ஓடிட்டு ஓடியாந்துட்டேன். கர்த்தர் வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். மகிமை அவருக்கு தாங்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால. அப்போ ஒவ்வொரு செய்திக்கும் குறைஞ்சது உட்கார்ந்து இருக்கணுங்க. போய் விலை கொடுக்கணுங்க. விலை கொடுத்தா தாங்க பொருள் தரமா இருக்கும். விலை இல்லாத பொருள் தரமே இருக்காதுங்க. நீ கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து பாருவே, அவர் தரமாய் உன்னை பயன்படுத்துவார். அது மகிமையாய் உனக்கு இந்த வாழ்க்கையில முடியும். சரி, ரைட்டு. இங்க பாருங்களேன், பிரித்து எடுத்துரு. ஆண்டவர் பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாரு. அப்ப ஆவியானவர் பேசுவாரு. இதை உன் லிசனிங்ல வச்சுக்க. ஆவியானவர் பேசுவாரு. இடம் கொடுத்தால் பேசுவாரு, இடம் கொடுத்தால் கிரியை செய்வார், இடம் கொடுத்தால் பயன்படுத்துவார், இடம் கொடுத்தால் தூக்குவார், இடம் கொடுத்தால் உன்னை உலகத்தை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். பேதுருவோடு பேசினாரு, பவுலோடு பர்னபாவோடு பேசுறாரு. அடுத்து பாருங்களேன், 16ஆம் அதிகாரம் 7வது 6வது வார்த்தை. 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16ல 6வது 7வது வார்த்தையை வாசிக்கலாம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது ஆவியினாலே வசனத்தை சொல்லாத, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியினாலே, ஹலோ,
அங்க போக சொன்னாரு, இங்க என்ன பண்றாரு? பிரேக் போடுறாரு. தடை பண்ணப்பட்டு. அப்ப ஊழியத்துல சமயத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பக்கத்துல சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு சித்தமானால் நல்லா சொல்லணும். இந்த ஊருக்கு போறோம்னா கர்த்தருக்கு நான் வந்துடுறேன், பார்த்துருவோம், அடுத்த வாரம் நான் வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம், கர்த்தருக்கு சித்தமானால் போகலாம், கர்த்தருக்கு சித்தமானால் வாங்கலாம். நம்ம என்ன பண்றது? ஆணித்தரமா சொல்றது, கட்டாயம் நான் வந்துடுவேன், கட்டாயம் நான் செஞ்சிருவேன். அப்ப ஆவியானவர் பார்ப்பாரு, சரி நீ செஞ்சுக்கப்பான்னு போயிடுவார். அப்ப அந்த பிரயாணத்துல யார் இருக்க மாட்டா? அந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமானு பார்க்கணும். இங்க பாருங்க, ஆசியா வசனத்தை சொல்லாதபடி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு திருவுளம் பற்று சொன்னாரா? அப்ப ஆசியாவில் 7 சபை இருக்கா? இங்க பாருங்க, ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு என்ன பண்ணாரு? தடை பண்ணினார். அப்ப ஆசியாவில் 7 சபை இருக்கிறதாக எபேசு, சிமிர்னா, பெர்கபு, தயத்தீரா, இதெல்லாம் அங்கதான் இருக்குது. ஆனா இப்ப இங்க சொல்றாரு, போகாத அந்த ஊருக்கு, இப்ப போக வேண்டிய நேரம் அல்ல. வசனத்தை நீங்க கூர்மையா படிச்சு பாருங்களே. அற்புதம் நடந்தப்ப சொல்லுவார், சொல்லாதேம்பார், இதை போய் சொல்லும்பார். அப்ப சொல்லாதேன்னா சொல்லக்கூடாது, சொல்லுன்னா சொல்லணும். போனா போகணும், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்போ ஊழியக்காரே யாருக்கு கட்டுப்பட்டவே? ஹலோ, விசுவாசிகள் கட்டுப்பட்டவே. அப்படிதானே? இன்னைக்கு என்ன பண்றாங்க விசுவாசிகள்? ஊழியக்காரனை கண்ட்ரோலிங் போல. வரமாட்டாரோ, ஏன் சொல்ல மாட்டாரோ, ஏன் செய்ய மாட்டாரோ, ஏன் அவ்வளவு பெரிய ஆளோ? ஆமாங்க, ஊழியக்காரங்க உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்கள். கைதட்டி கர்த்தருக்கு. அவன் யாருக்கு கட்டுப்பட்டவே? எஜமானனுக்கு தான் கட்டுப்பட்டவன். அவன் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? எஜமானனுக்கு வேலைக்காரன். அவரு சொல்றதானே அவன் கேட்கணும். லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒரு வேலைக்காரனுடைய வேலை என்னன்னு வேதம் சொல்லுது பாருங்களேன். நீங்க உண்மையில இந்த வசனத்தை நல்ல ரிவைவலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம் புரிஞ்சிடும். Thank you. Riba raba riba kabola raba shaba riba raba la raba lirine diba raba. Thank you, wonderful the Holy Spirit. 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். 17:8. லூக்கா 17:8. நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்வோம் என்று சொல்லுங்கள். ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு வந்து என்ன சொல்லணுமா? அப்பிரயோஜனமானவன் என்று சொல்லணுமா? அப்ப இந்த மேல் வசனத்தை பாருங்க. தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தோடனே அவனுக்கு உடனே ஏதாவது செய்வானா? அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா அவன் எப்பயுமே அங்க இருக்கிற வேலைக்காரன். எப்போ அவருக்கு மனசு இருக்கோ அப்பதான் என்ன செய்வேன். கட்டாயம் உடனே செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கிட்ட அவன் வேலை பார்க்கறான். அவருக்கு எப்போ மனது உண்டோ அப்ப அவனுக்கு உதவி செய்யலாம். ஏதோ வந்த உடனே செய்யணும்னு அவசியம் கிடையாது. நல்ல அந்த தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டான். அப்ப எப்ப செய்வேன்? எப்ப அவனுக்கு செய்யணும்னு நேரம் இருக்குதோ அப்பதான் என்ன செய்வான். அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்யற நாம கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்ப சொல்றதான் செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம சொல்றதுக்கு செஞ்சோம்னா கர்த்தர் நம்மகிட்ட பேசவே மாட்டார். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நம்மளோடு இடைபடவே மாட்டார். நீ சொல்லுவா, ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறப்பா, நீ போ, உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை யார் என்ன கொண்டு செய்வானோ அவனை வச்சு செஞ்சுக்கிறேன். சவுல் என் வார்த்தையை புறக்கணித்தான், அதனால தாவீதை நான் தெரிந்து கொண்டேன்ட்டார். அப்போ பார்த்தீங்களா, கர்த்தரிடத்தில் ஊழியத்துக்கு வரும்பொழுது கர்த்தாவே சொல்லும், பக்கத்தில் சொல்லுங்க, அடியேன் யோசிக்கிறேன், அல்லது எங்கள் அப்பாவனை கேட்டு வரேன், எங்கள் அம்மாவை கேட்டு வரேன், என் நண்பனை கேட்டு வரேன், இல்லை எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு அதுக்குப்படி நான் கேட்குறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. உன் உணர்வுல செத்துச்சு. இன்னும் பாருங்களே, நிறைய இருக்கு, பேச டைம்ல ஆயிடுச்சு. சிம்சோன் மேல ஆவியானவர் பல்லமா வந்து விழுகிறார். முன்னாடி பார்த்தா எடுக்க வேண்டாம், பாலசிங்கம் இருக்கு. இப்ப பாக்குறேன் முன்னாடி இருக்கிறது இளம் சிங்கம், புது சிங்கம், இப்பதான் புதுசா இருக்கிற வாலிப சிங்கம். அந்த சிங்கம் இவன் தாக்க கூடாதுன்னா ஆவியானவர் இறங்கின உடனே அதை ஆட்டுக்குட்டியை பிக்கிறது போல பிச்சான. கைத்தட்டி கருத்திருக்கிற. அது காரணம் சிம்சோனுடைய பலன் அல்ல, ஆவியானவருடைய பலன். அப்போ உங்க மேல ஆவியானவர் இருந்தா எத்தனை சிங்கம், எத்தனை பிரச்சனை,
எத்தனை போராட்டம், எத்தனை யோர்தான், எத்தனை எரிகோ, எத்தனை மதில்கள், எத்தனை பிரச்சனை வந்தாலும் இலகுவா அவைகளை பிச்சு போட்டுருவீங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தேவை ஆவியானுடைய வல்லமை. பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு தேவை ஆவியானவர், உனக்கு தேவை ஆவியானவர். சொல்லுங்க, நமக்கு தேவை ஆவியானவர். இந்த உலகத்துல ஜெயமுள்ள ஆவியானவர், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இனிமேல் உங்களை பார்த்து எப்படி சொல்லணும் தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இனி வர்ற காலம் உன் பேரு சொல்லக்கூடாது. உனக்கு கர்த்தர் எப்படி வார்த்தையை கொடுக்க விரும்புறாரு? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாமா வேகமா? ரீபா ரபா ரீபா லரபா ஷபா லரபா. Thank you Lord. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நல்ல கைதட்டு, தேவ ஆவியை பெற்ற, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? இவ்வளவு பெரிய எகிப்துல தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற வேறு ஒரு மனிதன் உண்டோ? இப்ப பக்கத்துல சொல்லுங்க, உங்களை போல வேறு ஒருவன் உண்டோ? கேளுங்க பக்கத்துல சிஸ்டர், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க கிரேட்டுங்க, நீங்க மைட்டி பவருங்க, உங்க மேல ஆவியானவர் இருக்கா, உங்களை மாதிரி ஈக்குவல் பவர் உள்ளவங்க எவனுமே சொல்லுங்க, பேசுங்க, விசுவாசத்தை விதைங்க, கர்த்தர் செய்வாரு. அவர் கேட்கிறாரு பார்வோனு, இவனை போல தேவ ஆவியை பெற்றவை யாரா நம்ம ஊர்ல வாங்கடா பார்க்கலாம், யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்தனை கூட காணாம்பார். அப்புறம் எப்படா உங்களெல்லாம் நான் மந்திரி ஆக்கிறது, மேயர் ஆக்கிறது, உங்களுக்கு முதல்வர் பதவி கொடுக்கறது, உங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்கறது, உங்களுக்கு 2ஆம் ரதை எப்படி கொடுக்கறது, உங்களுக்கு மெல்லிய வஸ்திரம் எப்படி கொடுக்கறது, உங்களை எப்படி தண்டனிட்டு வணங்க சொல்றது? உன்கிட்ட ஆவியானவர் இல்லையே, உன்கிட்ட விசேஷித்த கிருபை இல்லையே, உனக்கு நடக்க போறத சொல்ல தெரியலையே, வரும் காரியத்தை முன்னறிவிக்கிற உனக்கு ஞானம் இல்லையே, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நீ மக்கு பயலாவில் இருக்கிற, உன்னை எப்படி நான் பயன்படுத்துறது? அப்ப ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்துறவர் யாரு? ஆவியானவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யோசேப்பு எந்த காலேஜில் படிச்சான்? யோசேப்பு எந்த தியாலஜி முடிச்சான்? யோசேப்பு எந்த டிடி பட்டம் வாங்கின? யோசேப்பு எந்த கல்விச்சாலைக்காவது போனானா? ஆடு மேய்ச்சவங்க, ஒண்ணுமே இல்லாத சிறைச்சாலையில கடந்தவங்க, ஒண்ணுமே இல்லாத மனுஷங்க. ஆனா அவனை டாப்ல தூக்குனவர் ஒரே ஒருத்தர் தான், ஆவியானவர். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. முதல்ல உன் மனசுல ஒரு விடுதலை வரட்டும். நீ என்ன நினைக்கிற? நான் படிக்கல, எனக்கு வேலை இல்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, நான் படிச்சிருந்தேன்னா பெரிய ஊழியக்காரன் ஆயிருப்பேன், அவரை மாதிரி இல்லை, இவ்வளோ மாதிரி இல்லை, என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் ஒண்ணும் இல்லை. ஒன்று பிசாசு உன் தலையில அப்படியே சொல்லி அதையும் நீ கேட்டு 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 குன்னி குறுகி உட்காந்துட்ட. பிசாசு உன்னை கொண்டு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அவன் பேச்ச கேட்காது, அவன் திருடன், பொய்யுக்கு பிதா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நான் 80 வயசு மோசைய அருமையா பயன்படுத்தினார். கைதட்டி கருத்திருக்க. நீங்க 80 வயசுக்காரங்க யார் இருக்கிறீங்க? இங்க யாருமே 80 வயசுக்காரங்க இல்லைங்க. 80 வயசு மோசைய 120 வருஷம் 40 ஆண்டுகள் பார்வோனையும் எகிப்து தேசத்தையே நடுக்க பண்ண தேவனால் வைக்க முடியும்னா, அதை விட வயசு கம்மியா இருக்கிற ஒன்ன பயன்படுத்த அவரால் முடியாதா? கை தட்டுங்க. என்ன பயன்படுத்த முடியும்? என்ன பயன்படுத்த முடியும்? பிறவி சப்பானியை நடக்க வைக்க முடியும். இதோ பிறப்பிலேயே ஊமையா பிறந்தவனை பேச வைக்க முடியும். பிறப்பிலேயே திமிர்வாத காரனை சுகமாக்க முடியும். பிறப்பிலேயே செவிடனை சுகமாக்க முடியும் தேவனால. இதோ செத்து சடலத்தை இதோ பாடையில போய்கொண்டு இருக்கிறவனை உயிரோடு எழுப்ப ஆவியானவராலே முடியும். 4 நாள் ஆனவனை வெளியே கொண்டு வர ஆவியானவராலே முடியும். வனாந்தரத்தில் வழிகளை உருவாக்க ஆவியானவராலே முடியும். ஏனென்றால் ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடினவர், பூமியை வட்டணிக்கையில் இந்த உலகத்தில் அவர் பிதாவோடு இருந்த ஆவியானவர். அந்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எப்பேற்பட்ட மலடுகளையும் ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். எப்பேற்பட்ட குருடையும் ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். படிப்பு அறிவு இல்லாத பேதைகளையும் ஞானிகளாய் மாற்ற ஆவியானவராலே முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியமான பேதைகள் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கைதட்டி கர்த்தருக்கு பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை இழிவானவைகளையும் தகாதது என்று சொல்லப்பட்டவைகளையும் தேவனுடைய ஆவியானவர் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பெரிய ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம், உலகத்திலே பெரிய சர்வாதிகார பயங்கரமான ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய ஸ்தாபகராய் இருக்கிற, அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையாய் இருக்கிற மன்னனாகிய நேப்காத் நேசர் செய்த ஒரு வேலையை தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை வாசித்து எல்லாரும் எடுத்து ரீபா ரபா லாரா காலா ரபோ 1032வது பக்கம், ரீகா பாலா ரபா 1032வது பக்கம் வேகமா எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் நேப்காத் நேசர் செய்த ஒரு பெரிய காரியத்தை அங்க வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேப்காத் நேச்சர்
முகங்குப்புற விழுந்து கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா இப்பயாவது கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா சூப்பரா தட்டுங்க பார்க்கலாம். தானியேலை வணங்கி, தானியேலுக்கு முன்னாடி நேபுகாத்நேசரு அப்படியே சாஷ்டாங்கமா விழுகிறான். அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். மனுஷனை வணங்குறேன் எதுக்குன்னா இவன் மேல இருக்கிற அபிஷேகம் தாங்க காரணம். கை தட்டுங்க பார்க்கலாம். தானியேல் முன்னாடி, மற்றதெல்லாம் விட்டுருங்க, தானியேல் முன்னாடி நேபுகாத்நேசர் என்ன பண்ணா தெரியுமா? சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். காரணம் தானியேலுக்குள்ள இருக்கிற அந்த விஸ்டம், அந்த ஞானம், வெளிப்பாடு, தரிசனம். நடக்க போறத சொல்றானே, வரப்போறத சொல்றானே, பார்த்த சொப்பனத்தை சொல்றானே. இது யாரால முடியும்? எந்த மனுஷனால முடியும்? அப்ப இவனுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் கிரேட் பவர் இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர் இருக்குங்கிறத அந்த நேபுகாத்நேசர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? முகங்குப்புற சாஷ்டாங்கமா. ஒரு ராஜா விழுகிறாங்க, ஒரு தேச தலைவரே விழுகிறாங்க. இவன் யார் தெரியுமா? ஒரு சாதாரணமாய் அந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிற, சிறையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிற, நாடு கடத்தப்பட்ட ஒரு மனிதன். ஆனா அதுக்கு அடுத்து அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? பதவி உயர்வு கிடைக்குதுங்க. அவன் பிரதானிகளில் பிரதானமான ஒரு பிரதானியாய் கர்த்தர் மாற்றினாருங்க. கோரேஸ் ராஜா காலத்திலிருந்து தரியு ராஜா காலம் வரையும் தானியேலுடைய காரியம் கடைசி வரையும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஜெயமா இருந்துச்சு. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் பல வார்த்தைகளை பேச எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. ஆனா நேரம் பத்தாது. சத்தியத்தையும் அறிவீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, சத்தியம். இதாங்க வேதம். வேதம் தான் சத்தியம். இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. இதான் இருக்கல டாப். இதுக்கு நிகரானதே இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் விட இது பெஸ்ட், டாப். இதை நீ படிச்சேனா சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை. வேற விடுதலை கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.